கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நாம் இந்த நாட்களில் சியோன் என்கிறதான தலைப்பிலே பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு தேவனுடைய திருவசனங்களை தியானித்து வருகிறோம். These days we are meditating the holy words of God with the help of the Holy Ghost under the title Zion. சத்திய வேதத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்திலே எழுத்தின்படியாக இந்த பூமியிலே காணப்பட்ட ஒரு சியோன் பட்டணத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். In the Holy Scripture, we see of a literal Zion which was present during the Old Testament period. ஆனால் நாம் இந்த நாட்களில் தியானிப்பது எழுத்தின்படியான இந்த பூமியிலே காணப்பட்ட சியோன் பட்டணத்தை குறித்து அல்ல. But these days we are not going to meditate about the literal Zion that was found in this earth. அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் வாசம் பண்ணும்படியாக விரும்பி தெரிந்து கொண்ட ஒரு வாசஸ்தலம், நித்திய வாசஸ்தலமாகிய சியோனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். We are going to meditate about Zion, that eternal habitation which the Lord God, the creator of the whole universe, chose and desired to dwell in it. அந்த நித்திய வாசஸ்தலமாகிய தேவனுடைய நித்திய வாசஸ்தலமாகிய சியோனை குறித்து நாம் தியானிக்கிற அதே வேளையில் நித்திய வாசஸ்தலமாய் மாறப்போகிற தேவனுடைய ஊழியர்களை குறித்தும் நாம் இந்த வேத பாடத்திலே தியானிக்க போகிறோம். In this Bible study, we will be simultaneously meditating about the eternal habitation called Zion, along with the workers of God who will be inheriting Zion. தேவனுடைய நித்திய வாசஸ்தலமாக மாறப்போகிறதான தேவ ஊழியர்கள், அதாவது சியோனாய் மாறப்போகிறதான தேவ ஊழியர்கள் தற்போது இந்த பூமியிலே காணப்படுகிறார்கள். Presently, the workers of God who are going to become the eternal habitation of God, that is those who are going to become Zion, are found in this world. அநேக தேவ ஊழியர்கள் தங்களுடைய ஓட்டத்தை ஜெயத்தோடு முடித்து சியோனிலே சில கற்களாக மாறிவிட்டார்கள். Many workers of God have victoriously completed their race on this earth and have become stones in Zion. ஆகவே தேவனுடைய நித்திய வாசஸ்தலமாகிய சியோனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். Therefore we are going to meditate about Zion, the eternal habitation of God. 132 சங்கீதம் 13-14 வசனங்களை வாசிப்போம். Let's read Psalm 132 verses 13 and 14. For the Lord hath chosen Zion, he hath desired it for his habitation. This is my rest forever. Here will I dwell, for I have desired it. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாய் இருக்கும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வாசம் பண்ணும்படியாக விரும்பி தெரிந்து கொண்ட ஒரு சியோனை குறித்து நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். Now we heard about that Zion, which is a habitation that the Almighty God had chosen and desired to dwell. தேவன் விரும்பினதான அல்லது மற்றொரு அர்த்தம் மூல பாஷையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் இச்சித்ததான இந்த சியோனை குறித்து நாம் அதிகமாக விரும்ப வேண்டியது அவசியமாயிருக்கிறது. It is necessary that we have to desire and love that Zion which God hath desired, and as in the original language it has been written, God hath lusted after. சில தேவனுடைய பிள்ளைகள் சிந்திப்பது போல சியோனை குறித்து தேவ ஊழியர்கள் தான் கற்றுக்கொள்ள வேண்டும், தேவ ஊழியர்கள் தான் அதை விரும்ப வேண்டும், அதை இச்சிக்க வேண்டும். நாம் ஏன் அதை விரும்ப வேண்டும் என்கிற கேள்வி, நாம் அங்கு போவதில்லையே, நாம் அதை சுதந்திரிக்க போவதில்லையே என்கிற கேள்வி சிலருக்குள்ளே காணப்படக்கூடும். And certain children of God might have a question within themselves that this Zion is not for me, I am not going to inherit that, and why should I know about it, why should I desire it, and why should I lust after it. சியோனை சுதந்திரித்து சியோனாய் மாறப்போகிறதான தேவ ஊழியர்கள் மாத்திரமல்ல,
ஒவ்வொரு கிறிஸ்தவனும் விரும்பி நேசித்து இச்சித்து தெரிந்து கொண்ட இடமாக இந்த சீயோன் காணப்பட வேண்டும். This Zion should be a place which is being lusted after and desired, not only for the service of God, but every child of God must love it, desire it, and lust after it. ஏனென்றால் சீயோனை விரும்புகிற ஒரு மனிதனுக்கு மாத்திரமே புதிய எருசலேமாய் மாற முடியும். For a man who desires Zion alone can become New Jerusalem. ஒரு விசுவாசி புதிய எருசலேமாய் மாற வேண்டுமானால் அவர்கள் சீயோனை விரும்ப வேண்டும், சீயோனை இச்சிக்க வேண்டும், சீயோனில் அன்பு கூற வேண்டும். If a man wants to become New Jerusalem, he has to desire Zion, he has to lust after Zion, and also he has to love Zion. ஏனென்றால் புதிய எருசலேமின் அஸ்திவாரமே சீயோன் தான். For Zion is the foundation of New Jerusalem. சீயோனையும் எருசலேமையும் நாம் தனித்தனியாக ஒருபோதும் பிரிக்க இயலாது. Zion and Jerusalem are inseparable. ஒரு கட்டடத்தை நாம் எடுத்துக்கொள்வோமானால் ஒரு கட்டடத்திலே காண முடியாத ஒரு அஸ்திவாரத்தின் பகுதி காணப்படுகிறது. When we consider a building, there is a foundation for that building which is invisible to human eye. அதே வேளையில் காணக்கூடிய அந்த அஸ்திவாரத்துக்கு மேல் நம்முடைய கண்களுக்கு தெரியக்கூடிய ஒரு கட்டடத்தை நாம் பார்க்கலாம். At the same time, above that foundation, a building which is visible to the human eye is also there. அஸ்திவாரம் இல்லாமல் கட்டடம் இல்லை, கட்டடம் இல்லாமல் வெறும் அஸ்திவாரத்தை மாத்திரம் வைத்துக்கொண்டு அது ஒரு கட்டடமாக மாற இயலாது. And without foundation there is no building, and without a building having just the foundation we cannot call it a building. ஒவ்வொரு விசுவாசிக்கும் அவருடைய ஜீவியத்தின் அஸ்திவாரமே சீயோன் என்பதை ஒருபோதும் மறக்கக்கூடாது. Never should a believer forget that the foundation of their life is Zion. ஆகவே தான் எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் இப்படி நாம் படிக்கிறோம். That is why in Ephesians chapter 2 we read, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். And you are built upon the foundation of apostles and prophets. 19ஆம் வசனம் முதல் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரை. Ephesians chapter 2 verses 19 to 22. Now therefore ye are no more strangers and foreigners, but fellow citizens with the saints and of the household of God, and are built upon the foundation of the apostles and prophets, Jesus Christ himself being the chief cornerstone, in whom all the building fitly framed together groweth unto an holy temple in the Lord, in whom ye also are builded together for an habitation of God through the Spirit. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாயிருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நேற்றைய தினத்திலே ஆபிரகாம் எப்படி இந்த உலகத்துக்கு அந்நியனும் பரதேசியும் என்று அறிக்கையிட்டு ஜீவித்தான் என்பதை பார்த்தோம். Yesterday we saw how Abraham, while he lived on this earth, he had confessed that he was a stranger and pilgrim. சீயோனை தூரத்திலே அவன் கண்டான். He saw Zion afar off. அதை நம்பி அணைத்துக் கொண்டான். And he was persuaded of it and embraced it. அவன் நம்பி அணைத்துக் கொண்டது மாத்திரமல்ல, அவன் அதை விரும்பினான் என்று நாம் பார்க்கிறோம். And not only was he persuaded of it and embraced it, but also it is written that he desired it. அப்ப இந்த உலகத்துக்கு நான் ஒரு அந்நியன், நான் ஒரு பரதேசி என்று அறிக்கையிட்டு ஜீவிக்கக்கூடிய ஒரு ஜீவியத்தை அவன் பெற்றுக்கொண்டான். Therefore he had a life of confessing that he was a stranger and pilgrim in this world. உலகத்துக்கு நான் அந்நியன், நான் பரதேசி என்று அறிக்கையிட்டு ஜீவிக்காத ஒரு கிறிஸ்தவன், ஒரு தேவனுடைய பிள்ளை, அது விசுவாசியாக இருந்தாலும் ஊழியராக இருந்தாலும் அவர்கள் ஒருபோதும் சீயோனாகவோ எருசலேமாகவோ மாற முடியாது. A Christian or a child of God, and it might be a believer or a servant of God, unless they confess that they are strangers and pilgrims while they live on this earth, never ever can they become New Jerusalem or Zion.
மறுபக்கத்தில் நாம் இங்கே எபேசியரில் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே நாம் அந்நியரும் பரதேசிகளுமாய் இருக்கக்கூடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. On the other hand, in Ephesians, we saw that it is written that we should not be like strangers and pilgrims. எதற்கு நாம் அந்நியரும் பரதேசிகளுமாய் இருக்கக்கூடாது? For what things should not we be strangers and pilgrims? பரிசுத்தவான்களோடும் தேவனுடைய வீட்டோடும் அல்லது தேவனுடைய நகரத்தோடும் நாம் ஒரு அந்நியனைப் போல ஒரு பரதேசியை போல காணப்படக்கூடாது. And we shouldn't be like a stranger and pilgrim to the saints and to fellow citizens. உலகத்துக்கு நாம் அந்நியனாய் பரதேசியாய் காணப்பட வேண்டும். We should be found as strangers and pilgrims to the world. ஆனால் தேவனுடைய வீட்டை பொறுத்தவரையிலும் தேவனுடைய சபையை பொறுத்தவரையிலும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை பொறுத்தவரையிலும் நாம் அவர்களுக்கு அந்நியராக பரதேசிகளாக அவர்களிடத்தில் நடந்து கொள்ளக்கூடாது. But as far as the household of God is concerned, the church of God is concerned, and as far as the fellowship of the saints are concerned, we should not be strangers and pilgrims to them. எழுத்தின்படியாக இந்த உலகத்துக்கு நான் ஒரு அந்நியன், நான் ஒரு பரதேசி என்று அறிக்கையிட்டு ஜீவிக்காத ஒரு கிறிஸ்தவன் அல்லது ஒரு ஊழியன் சீயோனாய் மாற முடியாது. ஒரு கிறிஸ்தவன் புதிய எருசலேமாய் மாற முடியாது. A worker of God, until he confesses that he is a stranger and pilgrim in this world, cannot become Zion. And similarly, a Christian or a believer, until he confesses that he is a stranger and pilgrim in this world, cannot become New Jerusalem. அதே போன்று தேவனுடைய வீட்டுக்கு அந்நியனாக காணப்படுகிற, தேவனுடைய வீட்டிலே ஒரு பரதேசியை போல காணப்படுகிற, தேவனுடைய வீட்டை பொறுத்த விஷயத்தில் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை பொறுத்த விஷயத்தில் அந்நியனாகவும் பரதேசியாகவும் இருக்கிற ஒரு கிறிஸ்தவன் அல்லது ஒரு ஊழியன் சீயோனாய் மாற முடியாது. ஒரு கிறிஸ்தவன் புதிய எருசலேமாய் மாற முடியாது. At the same time, a person that is a worker of God, until he becomes doesn't become a stranger or a foreigner to the household of God and the fellowship of saints, he cannot become Zion. Similarly, a child of God, if he is a stranger or a foreigner to the house of God and fellowship of the saints, he cannot become New Jerusalem. சீயோனாய் மாற வேண்டிய தேவ ஊழியர்கள் இந்த உலகத்துக்கு அந்நியனாகவும் பரதேசியாகவும் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். A worker of God who is to become Zion should convert himself as a stranger and pilgrim to this world. புதிய எருசலேமாய் மாற வேண்டிய தேவ ஜனங்கள் இந்த உலகத்துக்கு அந்நியனாகவும் பரதேசியாகவும் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். And people of God who are to become New Jerusalem should convert themselves as strangers and pilgrims to this world. அதேபோல சீயோனாய் மாற வேண்டிய ஒரு தேவ ஊழியன் தேவனுடைய வீட்டுக்கும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்துக்கும் அந்நியனாக பரதேசியாக ஒருபோதும் காணப்படக்கூடாது. And at the same time, a worker of God who is to become Zion should never become a stranger or a foreigner to the household of God and the fellowship of saints. புதிய எருசலேமாய் மாற வேண்டியதான ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு விசுவாசியும் கூட பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்துக்கும் தேவனுடைய வீட்டுக்கும் ஒருபோதும் அந்நியனாக பரதேசியாக காணப்படக்கூடாது. And similarly, a child of God, particularly a believer who is to become New Jerusalem, should never become strangers and foreigners to the household of God and to the fellowship of saints. ஆகவே எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே ஒரு கட்டடத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். Therefore, in Ephesians chapter 2, we see of a building. மூலைக்கல் கர்த்தராகிய இயேசு, Lord Jesus Christ is a cornerstone. அஸ்திவார கற்கள் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள். And the apostles and prophets comprise the foundation stones. அதன் மேல் இசைவாய் இணைக்கப்பட்டு கட்டி எழுப்பப்படுகிற ஒரு கட்டடம். And then a building which is fitly framed together, which riseth up above it. அல்லது ஒரு மாளிகை Or a palace. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. And upon him is built the building and riseth up as a holy temple in the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நேற்றைய தினத்திலே ஆபிரகாம் எப்படி அந்த சீயோனை விரும்பினான், எப்படி அந்த சீயோனை தரிசித்தான் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். Yesterday we saw how Abraham had desired the Zion and how Abraham had seen that in his vision. ஆபிரகாம் மாத்திரமல்ல, தாவீதும் கூட சீயோனை விரும்பக்கூடியவராய் காணப்பட்டார். Not only Abraham but David too desired Zion. சீயோனை பற்றிய அதிகமான வெளிப்படுத்தல் அவருக்கு காணப்பட்டது. He received much revelations about Zion. அதுபோல நம்முடைய ஜீவியத்திலும் கூட சீயோனாய் மாறப்போகிற தேவ ஊழியர்களாய் இருந்தாலும் சரி,
புதிய எருசலேமாயும் மாறப்போகிற தேவ ஜனங்களாய் இருந்தாலும் சரி, தேவன் இச்சித்து வாசம் பண்ணும்படியாய் தெரிந்தெடுத்த சீயோனை நாம் ஒவ்வொருவரும் இச்சிக்க வேண்டும். Similarly, in our lives too, the workers of God who are going to become Zion and the believers who are going to become New Jerusalem should also choose, desire and lust Zion. சீயோனை ஒரு மனிதன் விரும்பாவிட்டால் அல்லது ஒரு மனிதன் அந்த சீயோனை பகைத்தால் அவனுக்கு என்ன சம்பவிக்கும் என்பதை நேற்றைய தினத்திலே நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். Yesterday we started to meditate about a person who does not desire Zion or the one who hates Zion. 129ஆம் சங்கீதத்தை வாசிக்கும்போது, When we turn to Psalm 129, அங்கே சீயோனை பகைக்கிறவர்களுக்கு என்ன சம்பவிக்கிறது? what happens to those who hate Zion? 5ஆம் வசனம் முதல் Verse 5 onwards. Let them all be confounded and turn back, then hate Zion. Let them be as the grass upon the housetops, which withereth afore it groweth up, wherewith the mower filleth not his hand, nor he that bindeth sheaves his bosom. Neither do they which go by say, the blessing of the Lord be upon you. We bless you in the name of the Lord. சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள். வீட்டின் மேல் முளைக்கும் புல்லுக்கு அவர்கள் ஒப்பாவார்களாக. அது வளரும் முன் உலர்ந்து போம். அறுக்கிறவன் அதனால் தன் கையையும் அரிகளை கட்டுகிறவன் தன் மடியையும் நிரப்புவதில்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. கர்த்தரின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிபோக்கர் சொல்லுவதும் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இங்கே கர்த்தரை பகைக்கிற என்று நாம் வாசிக்கிறது இல்லை. Here we do not read those who hate the Lord. சீயோனை பகைக்கிற என்று வாசிக்கிறோம். Here we read those who hate Zion. இந்த சீயோனை பகைக்கிற என்பதற்கு 2 கோணங்களில் நான் சொல்லுகிறேன். And for the term hating Zion, I will give explanation in 2 angles. முதலாவது, சீயோன் என்பது ஒரு இடம், ஒரு ஸ்தலம், ஒரு வாசஸ்தலம். First of all, Zion is a place or a habitation. அது தேவனுடைய நித்திய வாசஸ்தலம். That is the eternal habitation of God. அப்ப அந்த சீயோன் என்கிற அந்த வாசஸ்தலத்தை நம்ம பகைக்க கூடாது. Therefore we should not hate that habitation called Zion. அதை நாம் விரும்ப வேண்டும். We have to desire. அதை நாம் இச்சிக்க வேண்டும். We have to lust it. நான் நேற்றைய தினத்தில் சொன்னது போல இந்த உலகத்தில் எத்தனையோ நாடுகள், மிகச் சிறந்த பட்டணங்கள் காணப்படுகிறது. As I told you yesterday, there are very special cities and countries in this world. சிலர் அமெரிக்காவை விரும்புவார்கள். Certain desire America. சிலர் லண்டனை விரும்புவார்கள். Certain prefer London. இப்படி சில பட்டணங்களை விரும்பி அங்கே போய் வாசம் பண்ணும்படியாக, அங்கே போய் குடியிருக்கும்படியாக உலக ஜனங்களாயிருந்தாலும் தேவ ஜனங்களாயிருந்தாலும் விரும்பி தெரிந்து கொள்வதை நாம் பார்க்கலாம். We can see among the people in the world and among the people of God too that certain people desire and choose certain cities throughout the world to settle. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அதுபோல இந்த சீயோன் என்பது முதலாவது ஒரு வாசஸ்தலம். First of all, Zion is a habitation. தேவன் என்றென்றைக்கும் தங்கியிருக்கிற வாசஸ்தலம். That is a habitation where God stays forever. தேவன் விரும்பி அல்லது இச்சித்து தெரிந்து கொண்ட செலக்ட் பண்ணின வாசஸ்தலம். This is a habitation which God had desired and lusted and also chosen. ஆகவே முதலாவது இந்த வேதபகுதியினுடைய முதல் அர்த்தம், ஒரு கோணத்தில் அந்த வாசஸ்தலத்தை தேவன் என்றென்றைக்கும் தங்கும்படியாக விரும்பி தெரிந்தெடுத்த அந்த வாசஸ்தலத்தை நாம் பகைக்க கூடாது. Therefore, in the first angle, I like to say that we should not hate the habitation which the Lord has chosen and desire to dwell forever. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அது பகைக்க கூடாது என்று சொன்னால், நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நான் சொல்ல வேண்டுமானால், And for the term you should not hate, for you to understand, let me say this way. இப்போ உலக பிரகாரமாக 2 தேவனுடைய பிள்ளைகள் பேசிக் கொள்கிறார்கள். There is a conversation between 2 children of God. பெற்றோர் அதை கவனிக்கிறார்கள். Parents are watching. அவர்கள் எல்லாரும் விசுவாசிகள். All of them are believers. அப்போ ஒரு பையனோ அல்லது ஒரு சகோதரியோ அல்லது ஒரு சகோதரனோ மற்றவர்களிடத்துல நான் படித்து முடித்து விட்டு நான் இந்த கண்ட்ரியில் போய் இந்த உலகத்தில் உள்ள ஏதாவது ஒரு முக்கியமான
வெளிநாடுகளில் உள்ள கண்ட்ரியை சொல்லி அங்கே போய் நான் செட்டில் ஆக போகிறேன் என்று சொல்லும்போது அதை கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோர் ஒருபோதும் தடுப்பதில்லை. And when a brother or a sister are speaking to one another saying, after I complete my education, I'll settle abroad. When the parents are listening to this conversation, none of them stop it. நடக்குதோ நடக்கலையோ, It might happen or not. பிள்ளைகள் இப்படி பேசுகிற வேளையில் பெற்றோர்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம், இனம் புரியாத ஒரு ஆனந்தம் உண்டாகும். And when the children are having such a conversation, there is an unspeakable joy in the hearts of the parents. அதே வேளையில் அந்த பிள்ளைங்க சின்ன பிள்ளைகளா இருக்கிற வேளையில் இந்த ரெண்டு பிள்ளைங்க பேசும்போது சொல்றாங்க, நான் வந்து சியோனா மாற விரும்புகிறேன். At the same time, when these two children are saying, I want to become Zion, என்று ஒருவரோடு பேசிக்கொள்றாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்க. suppose this is the conversation between the siblings. இதை பெற்றோர் கேட்கும்போது When the parents are listening to it, அவங்களுக்கே தெரியாம அதுல ஒரு வெறுப்பு வருவதை, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் என்று ஒருவேளை வாயை திறந்து சிலர் உடனே சொல்லிடுவாங்க. சிலர் மனதுக்குள்ள அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை என்கிற ஒரு மனநிலை காணப்படும். Instantly, with the hatred in their heart, certain parents open up their mouth and say, you needn't go, or certain people will be mumbling in their heart. நான் உலகத்து மனிதர்களை குறித்து சொல்லவில்லை. I'm not speaking about the people in this world. எத்தனை வருடம் இந்த சத்தியத்திலே காணப்பட்டாலும், பழைய விசுவாசிகளாக இருந்தாலும், அவர்களுக்கு அந்த பிள்ளைங்க ஒருவேளை சகோதரன் வாலிப பசங்களாக இருந்தாலும் வாலிப பிள்ளைங்களாக இருந்தாலும் இந்த ஊழியத்தை குறித்தோ சியோனை குறித்தோ சியோனாய் மாற விரும்புகிறேன் என்று ஒரு பேச்சளவில் சும்மா பேச்சுக்கு விளையாட்டுக்கு சொன்னா கூட அதை பெற்றோரால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதில்லை, சகித்துக்கொள்ள முடிகிறதில்லை. Even though they are senior believers and they are believers for many years in this faith, even when the children for namesake say that they are going to become Zion or step into the ministry, the parents are not able to tolerate it and they are not able to stand those words. இன்றைக்கும் எத்தனையோ விசுவாசி வீடுகளில் இருந்து விசுவாசி வீட்டு பிள்ளைகள் ஊழியத்துக்காக புறப்பட்டு வரும்போது அந்த விசுவாசிகளாக இருந்தும் பிள்ளைகள் ஊழியத்துக்கு வருகிறார்கள் என்று சொல்லும்போது அந்த தகப்பனோ தாயோ அப்படியே சத்தியத்துக்கும் பரிசுத்தவான்களுக்கும் எதிரியாக மாறிவிடுவதை நாம் பல்வேறு இடங்களில் பார்க்கலாம். Even today in various places we can see, even though they are a family of believers, when the children say that they want to step into the ministry, the parents are objecting it and they are resisting the saints of God too. சபையிலே காணப்படுகிற மற்ற குடும்பத்தில் உள்ள அல்லது மற்ற வீடுகளில் உள்ள எந்த பிள்ளைகள் வேணாலும் ஊழியத்துக்கு போகட்டும். Some other children in some other family in the church can go for this ministry. ஆனா என்னுடைய பிள்ளைகள் அதற்கு போக வேண்டாம். But my children should not go for the ministry. இப்படிப்பட்ட மனநிலையில் அநேகர் இன்றைக்கு இருப்பதை நாம் பார்க்கலாம். Today we can see many people are in such a frame of mind. நான் சத்தியத்தை அறியாத, தேவனை அறியாத, சியோனை அறியாத ஒரு உலகத்து மனிதனை குறித்து நான் பேசவில்லை. I am not speaking about a worldly man who does not know the truth, who does not know God, or who does not know about Zion. ஏனென்றால் சத்தியத்தை அறியாத குடும்பங்கள் இருந்து இயேசுவை அறியாத எத்தனையோ குடும்பங்கள் இருந்து ஒருவர் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு விசுவாசியா மாறி இந்த ஊழியத்துக்கு புறப்பட்டு வருகிறார்கள். For I can see certain people who have not known the truth and certain people who are not from a Christian background coming to know of Jesus, they alone have come to this Christianity and then they have come to this ministry too. எதிர்ப்புகள் மத்தியிலே தான் புறப்பட்டு வருகிறார்கள். Among stiff opposition they are coming to this ministry. இயேசுவை அறியாத, சியோனை அறியாத, இந்த சத்தியத்தை அறியாத ஒரு நபர் சியோனுக்கு விரோதமாய் கிரியை செய்தால் அதை நம்ம ஒருவேளை ஏற்றுக்கொள்ளலாம். If a man works against Zion, that man might not be knowing about Jesus, he might not be knowing about the truth, and he might not be knowing about Zion. We can tolerate when he resists it. ஏனென்றால் அவர்களுக்கு சத்தியம் தெரியாது. For they do not know the truth. சியோனின் மகிமை தெரியாது. They do not know about the glory of Zion. சியோன் என்றால் என்ன என்றே தெரியாது. For they do not know anything about Zion. ஆனா வருடக்கணக்காக சத்தியத்திலே காணப்படுகிற எத்தனையோ பேர், But many who are for years together in this truth, தங்களுடைய பிள்ளைகள் ஊழியத்துக்கு வருகிறேன் அல்லது சியோனாய் மாறப்போகிறேன் என்று சொல்லும் போதே அதை தடுக்கக்கூடியவர்களாய், எதிர்க்கக்கூடியவர்களாய், கடிந்து கொள்ளக்கூடியவர்களாய் இருப்பதை நாம் பார்க்க முடியும். we can see when their children say that they are going to step into the ministry or say they are going to become Zion, they stiffly oppose it, they object it and also rebuke their children.
அப்ப அவருடைய மனநிலை என்ன? So what's the frame of their mind? பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. There are many habitations in my father's house. சீயோனை தவிர எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் வேற ஏதாவது வாசஸ்தலம் கிடைத்தால் போதும். Other than Zion, let me and my children get some other habitation. அந்த சீயோன் வேண்டாம். But we don't need Zion. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இதுதான் சீயோனை விரும்பாத அனுபவம். மற்றொரு கோணத்தில் இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது சீயோனை பகைக்கிற அனுபவம். This is the experience of not desiring Zion, or by the verse that we read, those who hate Zion. அதாவது அந்த வாசஸ்தலத்தையே பகைக்கிறாங்க. There is a hate that habitation. முழு உலகத்தையும் படைத்த தேவன் அதை விரும்பி தெரிந்து கொண்டார். இங்கே என்றென்றைக்கு நான் இருப்பேன். God who has created the whole world has desired and chosen it, saying, this is my rest forever. தூதர்களும் கூட என்ன செய்தார்கள்? அதை இச்சித்து தான் விழுந்து போனார்கள். The angels too lusted after it, and that was the reason for their fall. தேவனுடைய மனதை விளங்கிக் கொண்டு Understanding the mind of God, தன்னை பார்க்கிலும் அற்பமாய் படைக்கப்பட்ட மனிதனுக்கு தேவன் அந்த மகிமையேறிய வாசஸ்தலத்தை கொடுக்க போகிறாரே என்று சொல்லி, and considering that men who are being created more vile than them, God is going to give them that glorious habitation Zion. தங்களுக்கு கிடைக்கவில்லையே, Oh, they haven't got it. என்று அதை இச்சித்து தான் விழுந்து போனார்கள். They lusted after it and fell. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப முதலாவது இந்த சீயோனை பகைக்கிற என்பதற்கு முதல் கோணம் என்னன்னு சொன்னால், அது ஒரு வாசஸ்தலம், தேவன் விரும்பி தெரிந்து கொண்ட வாசஸ்தலம். அதை பகைக்க கூடாது. Therefore, the first angle for the term those who hate Zion, I say that Zion is a habitation which God had desired and chosen, and we should not hate it. இரண்டாவது ஒரு கோணம் இருக்கிறது. There is a second angle. சீயோனாய் மாறப்போகிறதான தேவனுடைய நித்திய வாசஸ்தலமாய் சீயோனாய் மாறப்போகிற, நித்தியத்தில் சீயோனாய் மாறப்போகிற, சீயோனுக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ ஊழியர்கள் இப்போது பூமியிலே காணப்படுகிறார்கள். The workers of God who are going to inherit Zion in eternity, and those who are going to become Zion are presently in this world. அந்த தேவ ஊழியர்களை எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையிலும் ஒரு விசுவாசி பகைக்க கூடாது. A believer should not hate that servant of God in no circumstance and no occasion. பகைக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் வரும். And the chances might happen for them to hate them. ஏனென்றால் இந்த சீயோனிலே அப்போஸ்தலர்கள் உண்டு, தீர்க்கதரிசிகள் உண்டு. For in this Zion are found apostles and prophets. ஒரு தீர்க்கதரிசி தன்னுடைய ஊழியத்தை செய்யும்போது, when a prophet does his work, பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்கதரிசிகளை தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாக்கள் நான் பகைக்கிறேன் என்று சொன்னதை நாம் பல்வேறு இடங்களில் பார்க்கிறோம். Various places in the Old Testament period we can see the many kings saying that I hate those prophets, but those prophets had been anointed by God. உதாரணமாக ஆகாப் ராஜாவை எடுத்துக்கொண்டால், for example, when we consider King Ahab, அவன் எலியா தீர்க்கதரிசியை பகைக்கக்கூடியவனாக இருந்தான். he hated prophet Elijah. அடுத்து மிகாயா தீர்க்கதரிசியை பகைக்கக்கூடியவனாக இருந்தான். and he also hated prophet Micaiah. இப்படி தீர்க்கதரிசிகளை அவர்கள் கடிந்து கொண்டு, ராஜாக்களாய் இருந்தாலும் அவர்கள் கடிந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை திட்டவட்டமாக அறிவிக்கும் போது அந்த ராஜாக்கள் தீர்க்கதரிசிகளை பகைக்கிறார்கள். Even though they were kings, when the prophets had rebuked and chided and reproved those kings by the word of God, those kings hated those prophets. ஆகவே தான் இயேசு சொல்லுகிறார், எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே என்று சொல்லுகிறார். That is why Jesus says, O Jerusalem, Jerusalem, you who killed the prophets and stoned the ones who were sent to you. பழைய ஏற்பாட்டு காலத்திலே மாத்திரமல்ல, not only in the Old Testament period, இந்த கிருபையின் காலத்திலும் கூட தீர்க்கதரிசியினுடைய அழைப்பில் அல்லது அப்போஸ்தல உபதேசத்தில் உள்ள எந்த ஒரு தேவனுடைய ஊழியனாக இருந்தாலும் பரிசுத்தவானாக இருந்தாலும் ஜனங்களை கடிந்து கொள்ளும்போது, கண்டிக்கும் போது ஜனங்கள் தேவனுடைய ஊழியர்களை பகைக்கக்கூடியவர்களாக மாறுகிறார்கள். In this New Testament period, people with a prophetical calling, or for that matter be it any servant of God, when they chide and reprove the people of God, they naturally hate those servants of God.
உதாரணமாக கலாத்திய சபை விசுவாசிகள் நாம் எடுத்துக்கொள்வோமானால், For example, when we consider the believers of the Galatian church, கிருபையின் காலத்தில் நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். I'm telling you of the thing that took place during the dispensation of grace. கலாத்திய சபை விசுவாசிகள் எடுத்துக்கொண்டால் மற்ற சபையில் உள்ள விசுவாசிகளை பார்க்கலும் பரிசுத்த பவுலை அவர்கள் ஆரம்ப நாட்களில் அதிகமாய் நேசிக்கக்கூடியவர்களாய் இருந்தார்கள். When we consider the Galatian church, initially they loved St. Paul more than the rest of the churches. ஏனென்றால் பரிசுத்த பவுலுடைய சரீரத்தில் ஒரு பிரச்சனை காணப்பட்டது. For there was a problem in the body of St. Paul. வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், அவரிடத்தில் அருகில் நெருங்கி போக முடியாத அளவுக்கு சில துர்நாற்றம் வீசும். The biblical scholars have said that there was a stench emanating from the body of St. Paul so that no one could go near him. அவருடைய கண்களில் இருந்து ஒரு விதமான பசை போன்ற ஒரு திரவம் அணிந்து கொண்டிருக்குமா. There was a sticky discharge from the eyes of St. Paul. அப்ப அவங்க பக்கத்தில் நெருங்கி போக முடியாது. No one could go near him. மற்ற சபை விசுவாசிகள் அதை கண்டு அரோசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். The believers of the rest of the churches had abhorred it. ஆனா கலாத்திய சபை விசுவாசிகளை பொறுத்தவரையிலும், But as far as the Galatian church believers were concerned, பவுல் அவர்களை குறித்து சாட்சி கொடுக்கிறார். St. Paul testifies about them. என் சரீரத்தில் உண்டான சோதனையை கண்டபோது, When you saw the problem in my body, நீங்கள் என்னை அரோசியாமலும் you did not abhor me. Galatians chapter 4 verse 13 onwards. Ye know how through infirmity of the flesh I preached the gospel unto you at the first, and my temptation which was in my flesh ye despised not, nor rejected, but received me as an angel of God, even as Christ Jesus. 16 வரையும். Until 16. Where is then the blessedness ye spake of? For I hear you record that if it had been possible, you would have plucked out your own eyes and have given them to me. I am therefore become your enemy, because I tell you the truth. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாம் தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தெய்வ தூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாயிருக்கிறேன். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்ருவானேனோ? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. மற்ற சபை விசுவாசிகளை போல இவங்க அரோசிக்கல. They did not despise him as the believers of the rest of the churches. அசட்டை பண்ணல. They did not despise him. தேவ தூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் ஏற்றுக்கொண்டாங்களாம். They received him as an angel of God, even as Jesus Christ. பவுலை பவுலாக ஏற்றுக்கொள்ளவில்லை. They did not receive Paul as Paul. பவுல தேவ தூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் ஏற்றுக்கொண்டாங்களாம். They received Paul as an angel of God and as Christ Jesus. மாத்திரமல்ல, பவுல் மேல எப்படிப்பட்ட அன்பு வைத்திருந்தாங்க. Not only that, what sort of love did they place on Paul? அவருக்கு கண்கள்ல பிரச்சனை. He had a problem in his eye. தங்களுடைய கண்களையும் பிடுங்கி கொடுக்க ஆயத்தமா இருந்தாங்களாம். They were prepared even to pluck out their own eyes. பவுல் என்கிற பரிசுத்தவானுக்காக, For the saint by name Paul, கலாத்திய சபை விசுவாசிகள், the Galatian church believers, தங்களுடைய கண்களையும் பிடுங்கி கொடுக்க ஆயத்தமா இருந்தாங்க. they were prepared to pluck out their own eyes for him. ஏதோ பணம் பொருள் கொடுக்க மாத்திரமல்ல, Not only giving him money and material, தங்களுடைய கண்களை, சொந்த கண்களையும் பிடுங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அன்பு கூர்ந்தாங்க. they loved him so much that they were ready to pluck out their own eyes for him. எது வரைக்கும்? Until when? அவர் சத்தியத்தினால் கடிந்து கொள்ற வரைக்கும். Until he reproved them with the truth. சத்தியத்தின் மூலமாக கடிந்து கொள்ள ஆரம்பித்தார். He started to reprove them with the truth. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, When we read the first verse in chapter 3, புத்தி இல்லாத கலாத்தியரேன்னு கூப்பிடுறார். he calls them, "Oh foolish Galatians." O foolish Galatians, who hath bewitched you that ye should not obey the truth, before whose eyes Jesus Christ hath been evidently set forth, crucified among you? புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. 3ஆம் வசனத்துல சொல்றாரு, ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள்
மாம்சத்திலே முடிவு பெற போகிறீர்களோ இத்தனை புத்தியினரா? In verse 3 of chapter 3 he says, are ye so foolish, having begun in the spirit, are ye now made perfect by the flesh? அடுத்து அவங்க ஜீவியத்தை பார்த்து சொல்றாரு, நீங்க இத்தனை பாடுகளையும் பட்டீங்களே, இவ்வளவு நாளா நீங்க பாடுபட்டீங்களே, அதெல்லாம் வீணா போகுது. Next, looking unto their lives, he said, have ye suffered so many things in vain? It will be yet in vain. 3-4 வசனங்கள். Verses 3 and 4. Are ye so foolish, having begun in the spirit, or ye now made perfect by the flesh? Have ye suffered so many things in vain, if it be yet in vain? ஆவியினாலே ஆரம்ப பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிற்றே. இத்தனை வருஷம் நீங்க பட்ட பாடுகள் எல்லாம் வீணா போயிட்டுன்றார். The sufferings of all these years have gone vain. அதோட அர்த்தம் என்ன? உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காது. The meaning is you're not going to receive anything. ஆவியில நீங்க ஆரம்பம் பண்ணீங்க. You began in the spirit. ஆனா உன் முடிவு சரியா இருக்காது. But your end is not right. உன் முடிவு சரியில்லை. Your end is not right. நீ மாம்சத்துல முடிக்க போகிற. You're going to perfect in the flesh. நீ ஒரு மாம்சத்துக்குரியவனா இருக்கிற. You are carnal. இப்படி எல்லாம் கடிந்து கொண்டபோது When he rebuked this way, கண்களை பிடுங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அன்பு கூர்ந்த அந்த சபையார் விசுவாசிகள் இப்ப பவுல சத்துருவா பாக்குறாங்க. those believers who were once willing to pluck out their own eyes for the sake of Paul now began to see him as their enemy. இதுதான் சீயோனை பகைக்கிற அனுபவம். This is the experience of hating Zion. அப்ப சீயோனை பகைக்கிற என்கிற வார்த்தைக்கு 2 கோணத்தில் நான் சொல்லி இருக்கிறேன். Therefore I have given explanation in 2 angles for the term hating Zion. ஒன்று சீயோன் என்கிற வாசஸ்தலத்தை பகைப்பது. First, hating Zion, the habitation. எங்க நம்முடைய பிள்ளைங்க ஊழியத்துக்கு போயிடுவாங்களோ? Oh, our children might go to the ministry. ஒருவேளை பேச்சுக்கு சொன்னா கூட நான் ஊழியத்துக்கு போறேன், சீயோனா மாறணும் என்று பேச்சுக்கு சொன்னாலும் கூட பெற்றோர்கள் பிள்ளைகளை கடிந்து கொள்வது. For fun's sake, if the children say that they're going to the ministry or going to become Zion too, the parents chide the children. அப்ப இந்த சீயோன் என்கிற வாசஸ்தலத்தை அவங்க என்ன செய்றாங்க? பகைக்கிறாங்க. Therefore they are hating that habitation called Zion. இரண்டாவது, சீயோனாய் மாறப்போகிற பூமியிலே காணப்படுகிற நடமாடும் சீயோனாய் இந்த பூமியிலே காணப்படுகிற தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பரிசுத்தவான்களை பகைப்பது. And second, they are hating the saints anointed by God who are mobile Zions in this world and who are going to become Zion. அப்ப அந்த பகைப்பது என்கிற வார்த்தைக்கு நிறைய வேத வல்லுநர்கள் சில விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள். Therefore the Hebrew biblical scholars have given certain explanations for the term hate. அதாவது விரும்பாம இருந்தாலே அது பகைக்கிற மாதிரி தான். That is, if you do not desire it, it means you hate it. விரும்பாம இருந்தாலே, if you do not desire. பகைக்கிற என்கிற வார்த்தைக்கு விரும்பாமல் இருப்பது. And the meaning for the term hate is not desiring. வெறுப்பது, hating, பகைப்பது, and having it as an enemy, எதிர்ப்பது, resisting. இப்படி பல அர்த்தங்களை ஒரு எபிரேய வேத வல்லுனர் இந்த வார்த்தைக்கு பல அர்த்தங்களை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். In this way, a Hebrew biblical scholar has given various meanings for this term hate. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே நம்முடைய ஜீவியத்திலே நாம் சீயோனை விரும்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். Therefore, in our lives, we should desire Zion. உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஊழியத்துக்கு அனுப்புகிறீர்களோ அனுப்பவில்லையோ, You might send your children to the ministry or not. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சீயோனை விரும்ப வேண்டும். Every Christian should desire Zion. நான் அதற்கு தான் நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம், புதிய வானத்துக்கு போகக்கூடிய ஆபிரகாம் அதை விரும்பினான். That's what we saw yesterday. Abraham, who is going to inherit new heaven, also desired it. அந்த அஸ்திவாரம் உள்ள நகரத்துக்காக அவன் காத்திருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written, he looked for the city with foundations. தூரத்தில் அதை கண்டான். He saw it afar off. அதை நம்பினான். He was persuaded. அதை அணைத்துக் கொண்டான். He embraced it. அதை விரும்பினான். He desired it. அதை எப்படி விரும்பினானாம்? How did he desire it? அதை அல்ல, தாங்கள் விட்டு வந்த தேசத்தை பார்க்கலாம், இந்த உலகத்தை பார்க்கலாம், இந்த உலகத்துள்ள தேசத்தை பார்க்கலாம், தன் சொந்த தேசத்தை பார்க்கலாம், இந்த உலகத்துள்ள எல்லாவற்றை பார்க்கலாம், அவன் அந்த பரம தேசமாகிய சீயோன் எருசலேமை விரும்பினான். He desired that heavenly country, that is Zion and Jerusalem, more than the land that he left behind, more than his own homeland, and more than any other land in this world. ஆபிரகாமே விரும்பி இருப்பானால், if Abraham himself had desired it, நாம் ஒவ்வொருவரும் விரும்ப வேண்டும்.
Each one of us should desire it. அப்ப ஒவ்வொரு தேவ ஊழியரும் சீயோனை விரும்ப வேண்டும். Every worker of God should desire Zion. ஒவ்வொரு விசுவாசியும் சீயோனை விரும்ப வேண்டும், இச்சிக்க வேண்டும். Every believer should desire and lust Zion. ஏனென்றால் புதிய எருசலேமின் அஸ்திவாரமே சீயோன் தான். For Zion is the foundation of New Jerusalem. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்ப சீயோனை பகைக்கிற என்று சொல்லும்போது, Therefore when we say hating Zion, ஒரு விசுவாசி ஒரு தேவ ஊழியரை பகைப்பது மாத்திரமல்ல, not only does a believer hate a worker of God, ஒரு தேவ ஊழியர் மற்றொரு தேவ ஊழியரையும் பகைக்க கூடாது. a worker of God should not hate another worker of God. இரண்டு தேவ ஊழியர்கள் ஒருவரை ஒருவர் பகைத்துக் கொள்ளக்கூடாது. And two workers of God should not hate one another. விசுவாசிகள் தேவ ஊழியரை பகைத்துக் கொள்ளக்கூடாது. And believers too should not hate the workers of God. விசுவாசிகள் தேவ ஊழியரை பகைத்தாலும் சீயோனை பகைக்கிறோம். And when the believers hate the workers of God too, they are hating Zion. ஒரு ஊழியர் மற்றொரு ஊழியரை பகைத்தாலும் சீயோனை பகைக்கிறோம். And when a worker of God hates another worker of God too, they hate Zion. அப்ப சீயோனை பகைக்கிறவங்களுடைய முடிவு என்ன? What's the end of those who hate Zion? அதைத்தான் 129ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் நாம் படிக்கும்போது, அவங்க வெட்கப்பட்டு போவார்கள், பின்னிட்டு திரும்புவார்கள். That is what we read in Psalm 129 verse 5. They will be confounded and they will turn back. அதை நேற்றைய தினத்திலே நாம் சுருக்கமாய் தியானித்து விட்டோம். Yesterday we meditated that in brief. இனி 6ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, Now when we read verse 6, அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும்? how will their end be? அருமையான ஒரு வர்ணனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. A beautiful description has been given here. வாசிப்போம். Let's read. Let them be as the grass upon the housetops, which withereth afore it groweth up. வீட்டின் மேல் முளைக்கும் புல்லுக்கு அவர்கள் ஒப்பாவார்களாக, அது வளரும் முன் உலர்ந்து போம். எத்தனையோ சந்தர்ப்பத்தில் இந்த வேத பகுதியை நான் படித்திருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். In many instances I have read the scripture passage and also has heard about it. ஆனா இதனுடைய சரியான அர்த்தம் நேற்றை வரை தெரியவில்லை. But until yesterday I could not get a proper meaning for this. ஆனா நேற்று முழிரவு ஜெபத்துல கர்த்தர் இதனுடைய அர்த்தத்தை சொல்லிக் கொடுத்தார். But yesterday during the full night prayer, the Lord taught me the meaning of this. சொல்லிக் கொடுத்தது மாத்திரமல்ல, சில காரியங்களை கர்த்தர் பேசினார். Not only did he teach me, he also spoke certain things to me. சீயோனை பகைக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் இழப்புகள் சம்பவிக்கும்? The losses that those who hate Zion will face. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. Once again let's read that verse. 129ஆம் சங்கீதம் 6ஆம் வசனமும் 7ஆம் வசனமும். Psalm 129 verses 6 and 7. Let them be as the grass upon the housetops, which withereth afore it groweth up, wherewith the mower filleth not his hand, nor he that bindeth sheaves his bosom. வீட்டின் மேல் முளைக்கும் புல்லுக்கு அவர்கள் ஒப்பாவார்களாக, அது வளரும் முன் உலர்ந்து போம். அறுக்கிறவன் அதனால் தன் கையையும், அரிகளை கட்டுகிறவன் தன் மடியையும் நிரப்புவதில்லை. சீயோனை பகைக்கிற ஒரு விசுவாசியா இருந்தாலும், ஒரு கிறிஸ்தவனா இருந்தாலும், அல்லது ஒரு ஊழியனா இருந்தாலும், அல்லது ஒரு உலகத்தானா இருந்தாலும், சீயோனை பகைக்கிறவங்க யாரா இருந்தாலும், whoever it may be who hates Zion, it might be a believer or a Christian or a worker of God or a common man in this world. இப்ப உலகத்தில் உள்ள ஒரு மனிதன் இந்த ஊழியர்களை பகைக்கலாம். A common man in this world might hate these workers of God. நம்முடைய சுற்றுப்புறத்தில் உள்ளவங்க இப்ப ஊழியக்காரர்களாகி எங்களை பகைக்கலாம். Our neighbors might hate us who are workers of God. அடுத்து மற்ற கிறிஸ்தவர்கள் ஊழியர்களை பகைக்கலாம், தேவ ஊழியர்களை பகைக்கலாம். Or Christians from other denominations might hate the workers of God. மூன்றாவது, விசுவாசிகள் உங்களை கடிந்து கொள்ளும் போது, எச்சரிக்கும் போது நீங்கள் எங்களை பகைக்கலாம். And third, believers, when we reprove you and when we caution you, you might hate the workers of God. நான்காவது, இப்ப நான் ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன், வேற என் கூட இருக்கிற ஊழியக்காரங்களையோ அல்லது மற்ற இடத்துல உள்ள ஊழியக்காரங்களையோ ஒருவேளை நான் பகைக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். And fourth, I am a worker of God. There might happen chances where I hate the co-workers here or workers of God somewhere else. ஒரு உலகத்தான் ஒரு தேவ ஊழியனை பகைத்தாலும் சரி,
A common man may hate a worker of God. ஒரு தேவ ஊழியன் மற்றொரு தேவ ஊழியனை பகைத்தாலும் சரி, A worker of God might hate another worker of God. ஒரு விசுவாசி ஒரு தேவ ஊழியனை பகைத்தாலும் சரி, A believer might hate a worker of God. யாரா இருந்தாலும் அவங்களுடைய முடிவு தான் இங்க எழுதப்பட்டிருக்கிறது. Whoever it may be, their end is written here. வீட்டின் மேல் வளரும், Let them be as the grass upon the housetops. வீட்டின் மேல் முளைக்கும். வாசிங்க மறுபடியும். Once again. Let them be as the grass upon the housetops, which withereth afore it groweth up. வீட்டின் மேல் முளைக்கும் புல்லுக்கு அவர்கள் ஒப்பாவார்களாக, அது வளரும் முன் உலர்ந்து போம். இப்ப வீட்டின் மேல் முளைக்கும் புல்லுக்கு ஒப்பாய் மாறுவார்களாக. Let them be as the grass upon the housetops. இப்ப வீட்டின் மேல் முளைக்கும் புல்லுக்கு ஒப்பாவது என்றால் என்ன? The grass upon the housetops, what does that mean? இதைத்தான் கர்த்தர் சொல்லிக் கொடுத்தார். This is what the Lord taught me. அப்ப அதோட அர்த்தம் அந்த வசனத்திலே இருக்குது. The meaning is there found in the verse itself. அதுக்கு ஒரு வளர்ச்சி இல்லை. There is no growth for it. வீட்டின் மேல் வளரக்கூடிய அல்லது முளைக்கக்கூடிய புல் அது செழிப்பாய் வளராது. அது என்ன செய்யும்னா அதுக்கு ஒரு வளர்ச்சி இல்லை, வளருவதற்கு முன் உலர்ந்து போகும். The grass that groweth upon the housetop cannot grow properly and also withereth before it groweth. நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா? Are you able to understand what I say? சீயோனை பகைக்கிற யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி இல்லை. Whoever it may be who hated Zion, there won't be any growth or development for them. அவங்க உலக பிரகாரமும் வளர முடியாது, ஆவிக்குரிய பிரகாரமும் வளர முடியாது. They won't have a worldly development as well as a spiritual development. முதலாவது நான் சொல்லுகிறேன், First of all, let me say, பரலோகத்துல சீயோனுக்கு ஒரு ஊழியன் போக வேண்டுமானால் அதற்கு சில வளர்ச்சி தேவை. if a worker of God has to go to Zion in heaven, he needs a growth for it. புதிய எருசலேமுக்கு ஒரு விசுவாசி புதிய எருசலேமை சுதந்தரிக்க வேண்டுமானால் அதற்கும் வளர்ச்சி தேவை. And if a believer has to inherit New Jerusalem, that too he needs a growth. புதிய வானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Consider new heavens. அந்த புதிய வானத்தில் ஒருவன் பிரவேசிக்க வேண்டுமானாலும் அதை சுதந்தரிக்க வேண்டுமானாலும் அதற்கு ஒரு வளர்ச்சி தேவை. And if a person is to enter new heavens or to inherit new heavens, he needs a growth even for that. கடைசியாக புதிய பூமி. Finally, new earth. இந்த புதிய பூமியை ஒருவன் சுதந்தரிக்க வேண்டுமானாலும் அதற்கும் ஒரு வளர்ச்சி தேவை. Even to inherit new earth, a growth is needed. சீயோனை பகைக்கிறவர்கள் யாரா இருந்தாலும், Whoever it may be who hates Zion, அவங்களுக்குள்ள வளர்ச்சி இருக்கவே இருக்காது. there won't be any growth in them. அதோட அர்த்தம் என்னன்னா, The meaning is, புதிய பூமிக்கு கூட போக முடியாது. they can't even inherit new earth. சீயோனை ஒரு மனிதன் பகைத்தால் அவனுடைய முடிவு நரகம். If a person hates Zion, his end is hell. இப்ப நான் வசனத்தோடு அதை சொல்லுகிறேன். Now let me give you a reference for that. இயேசு சொல்லுகிறார், Jesus says, மார்க் 4:8. Mark chapter 4 verse 8. And other fell on good ground, and did yield fruit that sprang up and increased, and brought forth some 30, and some 60, and some 100. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளருகிற பயிராகி 1 30, 1 60, 1 100 பலன் தந்தது. இங்கே ஒரு வளருகிற அனுபவத்தை நாம் பார்த்தோம். Here we see of an experience of growth. இயேசு வளருகிற அனுபவத்தை குறித்து பேசுகிறார். Jesus speaks of an experience of growing. அதே உவமையில நீங்க மற்ற 3 கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அது வளராமல் போகிற ஒரு அனுபவம். In the same parable, if you see look into the other 3 groups, we can see that they had no growth. மொத்த 4 கூட்டத்தை குறித்து இயேசு பேசுகிறார். And totally Jesus speaks about 4 groups. அதுல இந்த 4வது கூட்டத்தை குறித்து தான் அது வளர்ந்து 30, 60, 100 பலன் கொடுக்கிறது. And about the 4th group he was saying that it sprang up and increased and brought forth 30, 60 and 100 fold. ஆனா அந்த மற்ற 3 கூட்டத்தை நீங்க எடுத்துக்கொண்டால், But when we consider the other 3 groups, வளர ஆரம்பிக்கிறது. it started to grow. ஒன்று வளர்வதற்கு முன்பாக பொல்லாங்கனால் பிடுங்கப்படுகிறது. First of all, the first group, even before growth, it was taken away by the wicked one. மற்ற 2 நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா அது வளர முடியாமல் வளர்ச்சி இல்லாமல் போய்விடுகிறது. And when you consider the other 2 groups, it did not have any growth or it couldn't grow. சீயோனை பகைக்கிறவங்களுக்கு
வீட்டின் மேல் முளைக்கும் புல்லுக்கு ஒப்பாய் மாறுவார்களாக. அதோட அர்த்தம் என்னன்னா, அது வளரும் முன் அதுக்கு ஒரு வளர்ச்சி இருக்காது, வளருவதற்கு முன்பாக உலர்ந்து போகும். And about those who hate Zion, it is written, let them be as the grass upon the housetops, that is, it has no growth, or it withers before growing. அப்ப 30, 60, 100 என்பது எதை காட்டுகிறது? What does 30, 60 and 100 show? 30 என்பது புதிய பூமியை காட்டுகிறது. 30 shows new earth. 60 என்பது புதிய வானத்தை காட்டுகிறது. 60 shows new heaven. 100க்கு 100 என்பது புதிய எருசலேம் சீயோனை காட்டுகிறது. 10% shows new Jerusalem and Zion. அப்ப இது ஒரு வளர்ச்சியை காட்டுகிறது. Therefore it shows a growth. அப்ப புதிய பூமிக்கு பிரவேசிக்க ஒரு வளர்ச்சி தேவை. Therefore to enter into new earth, a growth is necessary. அதான் சுபாவ வளர்ச்சி. That is a growth in the nature. இப்ப இயேசு சொல்லுகிறார், மத்தேயுல பாத்தீங்கன்னு சொன்னா இயேசு சொல்றாரு இல்லையா, நான் பசியா இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். In Matthew, Jesus says, I was hungry and you fed me. நான் தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். I was thirsty, you gave me to drink. நான் வஸ்திரம் இல்லாதிருந்தேன், வஸ்திரம் கொடுத்தீர்கள். I was naked and you clothed me. நான் வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். I was sick and you visited me. நான் காவலில் இருந்தேன், பார்க்க வந்தீர்கள். I was in prison and he visited me. இதை வைத்துதான் புதிய பூமிக்கு அனுப்புகிறார். And with this he is classifying as new earth. இந்த கேரக்டர், இந்த சுபாவம் எந்த கிறிஸ்தவனுக்குள்ள உருவாகவில்லையோ, அல்லது இந்த சுபாவம் எந்த கிறிஸ்தவனுக்குள்ள வளரவில்லையோ, அவனை நித்திய அக்னி கடலுக்கு அனுப்புறார். And if this character is not formed in a Christian, or if this character hasn't got any growth in a Christian, he sends them to eternal hell. ஆகவே புதிய பூமியில பிரவேசிப்பதற்கும் ஒரு சுபாவத்தின் வளர்ச்சி தேவையா இருக்கிறது. Therefore to enter into new earth also, a growth in the nature or character is required. இப்ப சிலுவை கல்லணை போல சாகிற நேரத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டு மரிக்கிறவங்களுக்கு இது பொருந்தாது. And for the people who accept Jesus at the point of death as the thief on the cross, this will not fit. இயேசுவையே அறியாம ஒரு மனிதன் இருக்கிறான். A man is living without the knowledge of Jesus. மரண தருவாயில தான் இயேசுவை குறித்து கேள்விப்படுறான். At the time of his death he comes to know about Jesus. உடனே அவரை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்றான். Immediately he accepts him as his personal savior. மரித்து போறான். He dies. அடுத்து அவனுக்கு அந்த வியாதி படுக்கையிலிருந்து எழும்பி வந்து இந்த உலகத்துல இயேசுக்காக ஜீவிக்க ஆயுசு நாட்கள் சந்தர்ப்பம் கொடுக்கப்படல. Next he has been given a chance or an extension of life to be healed from his sick bed and to rise up and to live for the sake of Jesus. அப்படிப்பட்டவங்களுக்கு புதிய பூமி கிடைக்கும். And such people will inherit a new earth. சிலர் விசுவாசிகளா இருந்து கொண்டு, கிறிஸ்தவர்களா இருந்து கொண்டு, கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்து, பெந்தகோஸ்தே குடும்பத்துல பிறந்து, and certain people are believers, Christians, being born in a Christian family or being born in a Pentecostal family, சத்தியத்தை நன்றாக அறிந்திருந்து, knowing the truth very well, கொடுக்க வேண்டிய கனியை கொடுக்காம, not bringing forth the right or proper fruit, மரண பரிந்த இஷ்டத்துக்கு வாழ்ந்துவிட்டு, and living according to their own will until the day of death. மரண தருவாயில ஆண்டவரே மன்னின்னு சொல்லிட்டு மரிக்கலாம்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. And many people are under the thought that at the time of death they can say, Lord, forgive me. அப்படிப்பட்டவர்களுக்கு இது பொருந்தாது. This will not suit such people. சிலுவை கல்லனுக்கு கிடைத்த இரக்கம் அப்படிப்பட்டவர்களுக்கு கிடைக்காது. Mercy that was extended to the thief on the cross will not be extended to such people. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே புதிய பூமிக்கு போக ஒரு வளர்ச்சி தேவை. Therefore to go to new earth, a growth is required. அடுத்து புதிய வானத்துக்கு போவதற்கு ஒரு வளர்ச்சி தேவை. Next, another kind of growth is required to inherit new heaven. பழைய ஏற்பாட்டு காலத்துல எத்தனையோ பரிசுத்தவான்களை குறித்து நாம் படிக்கிறோம். ஒவ்வொரு பூரணத்தை உடையவங்களா இருந்தாங்க. In the Old Testament period we read about many saints, each of them had attained perfection in one aspect. ஆபிரகாமை எடுத்துக்கொண்டால் விசுவாசத்தின் பூரண உடையவராய் இருந்தார். When we consider Abraham, he had a perfection in faith. தாவீதை எடுத்துக்கொண்டால் தேவ சித்தத்தில் பூரணப்பட்டிருந்தார். When we consider David, he was perfect in doing the will of God. அப்ப இவங்கெல்லாம் புதிய வானத்துக்கு போக ஒரு வளர்ச்சி இருக்கிறது. And for these people to inherit new heavens, there had been a growth in them. தானியேலை பாருங்க, சிங்கத்தின் கெபில போயிட்டு வர்றார். We can see Daniel, he went into the den of lions and came back. ஜெப வீரனா இருந்தார். He was a prayer warrior. சாம்ராஜ்யத்தை எதிர்த்து நின்றார். He stood against a big empire. ஜெபமா ஜீவனா என்று வந்தபோது எனக்கு ஜெபம்தான் முக்கியம், ஜீவன் முக்கியம் இல்லை என்று சொல்லிவிட்டார். When a choice was given to him, either you have to select prayer or life, he said prayer was more important to me than my life. அப்படிப்பட்ட வாலிபன் பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்தாங்க. Such young men were found during the Old Testament period. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name.
இனி புதிய வானத்துக்கு போறதுக்கு மற்றொரு தகுதியை நாம் பார்க்கிறோம். We can see of another eligibility to go to new heaven. இயேசுவின் ரகசிய வருகையில கைவிடப்பட்டவர்கள், Those who have been left behind the secret coming of Jesus. வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, When we read Revelation chapter 15 verse 2. And I saw, as it were, a sea of glass mingled with fire, and them that had gotten the victory over the beast, and over his image, and over his mark, and over the number of his name, stand on the sea of glass, having the harps of God. அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தெய்வ சுரமண்டலங்களை பிடித்துக்கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன். இப்ப இயேசுவின் ரகசிய வருகையில கைவிடப்பட்ட விசுவாசிகள், கைவிடப்பட்ட ஊழியர்கள் உபத்திர காலத்து இரத்த சாட்சியா மரிக்கணும். இங்க சொல்லப்பட்ட இந்த காரியங்களை ஜெயித்தால்தான் அவங்க என்ன செய்ய முடியும்? புதிய வானத்துக்கு போக முடியும். Therefore the workers of God and believers of God who are being left behind in the secret coming of Lord Jesus Christ should die as martyrs in the period of tribulation, and they have to fulfill all the conditions written in this verse. Only then can they go there. 4 காரியங்களை ஜெயிக்க வேண்டும். They have to overcome 4 things. முதலாவது மிருகம் என்பது அந்தி கிறிஸ்து. First of all, beast, that is Antichrist. அதன் சொரூபம் என்பது ரோபோ. And his image is the robot. அந்தி கிறிஸ்துடைய அதே ரூபத்திலே காணப்படக்கூடிய ரோபோ. The robot in the express image of Antichrist. அடுத்து அதனுடைய முத்திரை. Next his mark. நான்காவது அதனுடைய நம்பர். Fourth his number. இந்த 4 காரியங்களையும் ஜெயிக்கணும். You have to overcome all these 4 points. இதான் வளர்ச்சி. This is the growth. இயேசுவின் ரகசியவர்களை கைவிடப்பட்டவங்க இது 4ஐயும் ஜெயிச்சா தான் புதிய வானத்துக்கு போக முடியும். Those who are being left behind in the secret coming of Jesus have to overcome all these 4. Only then can they go to new heavens. ஆகவே புதிய வானத்துக்கு போவதற்கு ஒரு வளர்ச்சி தேவை. Therefore to inherit new heaven a growth is required. அடுத்து புதிய எருசலேம் சீயோன். Next New Jerusalem and Zion. அது 100% வளர்ச்சி. That is 10% growth. எப்படி வளர்ச்சி என்பதை நாம் எபேசியர் 4:11 படிக்கிறோம். In Ephesians chapter 4 verse 11 we see about the growth. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். Verse 13 in English. Till we all come in the unity of the faith and of the knowledge of the Son of God, unto a perfect man, unto the measure of the stature of the fullness of Christ. புதிய எருசலேமாய் சீயோனாய் மாற வேண்டுமானால் அதுக்கு ஒரு வளர்ச்சி தேவை. அந்த வளர்ச்சி எப்படின்னா கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராய் மாறணும். And to become New Jerusalem and Zion, a growth is required, and that growth is unto a perfect man, unto the measure of the stature of the fullness of Christ. அப்ப சீயோனை பயிக்கிற ஒரு தேவ ஊழியனா இருந்தாலும் ஒரு விசுவாசியா இருந்தாலும் அவங்களுக்குள்ள இந்த வளர்ச்சி உண்டாகாது. Therefore, be it a worker of God or a believer, those who hate Zion will not have this growth. புரிகிறதா? Are you able to understand? இப்போ நான் ஒரு ஊழியக்காரனா இருந்து மற்றொரு தேவ ஊழியனை சீயோனாய் மாறப்போகிற மற்றொரு தேவ ஊழியனை நான் பகைக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Suppose I, being a worker of God, am hating another worker of God who is going to become Zion. அப்படி நான் பகைத்தேன் என்று சொன்னால், if I hate them, எனக்குள்ள சுபாவத்தின் வளர்ச்சி, சீயோனுக்கு தேவையான அந்த சுபாவத்தின் வளர்ச்சி எனக்குள்ள உருவாகாது. The character growth that is required for Zion will not be formed in me. சீயோனை பகைத்தால் வீட்டின் மேல் முளைக்கும் புல்லுக்கு ஒப்பாய் மாறுவார்களாக. Those who hate Zion shall be like the grass that groweth on the housetops. அப்படி ஒப்பாய் மாறிவிடுவார்கள். They will become like that. வீட்டின் மேல் முளைக்கும் புல்லுக்கு ஒப்பாய் மாறிவிடுவார்கள். They will become as grass upon the housetops. அந்த புல்லுடைய தன்மை என்ன? What is the nature of the grass? அதோட அர்த்தம் என்ன? What is its meaning? அதுக்கு ஒரு வளர்ச்சி இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says there is no growth for it. அந்த புல்லுக்கு ஒரு வளர்ச்சி இல்லை. There is no growth for the grass. அந்த புல்லுக்கு ஒரு செழிப்பு இல்லை. There is no fertility or prosperity for the grass. வளர்வதற்கு முன்பாக அது உலர்ந்து போய் விடுகிறது. Even before it groweth, it withereth away. ஆகவே அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால், The spiritual meaning for it is, சீயோனை பகைக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு வளர்ச்சி இல்லை. whoever it may be who hates Zion, there is no growth for them. இப்ப நமக்குள்ள சில வளர்ச்சி உருவாக வேண்டியது அவசியம்.
We need certain growths in us. அந்த வளர்ச்சியெல்லாம் என்ன என்பதை நாம் பார்ப்போம். Let us see what those growths are. முதலாவது இயேசு சொன்னபடி புதிய எருசலேம் சீயோனாய் மாற வேண்டுமானால் 100% நாம் வளர வேண்டும். First of all, as Jesus said, if we have to become New Jerusalem and Zion, we need 10% growth. சீயோனாய் எருசலேமா மாறணும்னா 100% வளரணும். If you want to become Zion and New Jerusalem, you need 10% growth. இல்லங்க எனக்கு சீயோன் வேண்டாம் எருசலேம் வேண்டாம் புதிய பூமி போதுங்க அப்படின்னு நீங்க யாராவது சொன்னால், But if any of you say, no, I don't need Zion or New Jerusalem, I will be content with new earth. அந்த புதிய பூமிக்கு கூட ஒரு வளர்ச்சி தேவை, 30 வளரணும். And that new earth also needs a growth. It needs a 30-fold growth. அப்ப சீயோனை பகைத்து விட்டால் புதிய பூமிக்குரிய வளர்ச்சி கூட உங்களுக்கு உண்டாகாது. But if you hate Zion, you won't grow that growth that is necessary even for new earth. புதிய வானத்துக்குரிய வளர்ச்சி உண்டாகாது. And you won't have the growth necessary for new heaven. புதிய எருசலேம் சீயோனுக்குரிய வளர்ச்சி உண்டாகாது. And also you won't have the growth required for New Jerusalem and Zion. அப்ப சீயோனை பகைக்கிறவருடைய முடிவுதான் என்ன? Therefore, what will be the end of those who hate Zion? நித்திய அக்னி கடல். That is eternal hellfire. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்து இரண்டாவது நமக்கு உண்டாக வேண்டிய வளர்ச்சி, The second growth that has to find place in our lives. அதான் எபேசியர் 4:11 வாசித்தபடி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷனாய். That is what we read in Ephesians chapter 4 verse 13 in English, unto a perfect man, unto the measure of the stature of the fullness of Christ. இந்த உலகத்துல யாரையும் ஒப்பிட்டு பார்த்து நம்ம வளரக்கூடாது. We should not compare anyone while we grow in this world. யாரையும் ஒப்பிட்டு பார்த்து அந்த பரிசுத்தவான போல இந்த பரிசுத்தவான போல அந்த விசுவாசியை போல இந்த விசுவாசியை போல என்று மற்றவர்களை ஒப்பிட்டு பார்த்து நம்ம வளரக்கூடாது. We should not grow comparing ourselves with that saint and this saint, with that believer and this believer in this world. உலக பிரகாரமா கேட்டா சொல்லுவாங்க பில் கேட்ஸை போல மாறணும், அம்பானியை போல மாறணும். In this world people might say, I want to become like Bill Gates or like Ambani. அப்படி அல்ல. Not so. கிறிஸ்துவை ஒப்பிட்டு பார்த்து கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு பார்த்து அவருடைய நிறைவான வளர்ச்சிக்கு நமக்குள்ள ஒரு வளர்ச்சி உண்டாகணும். We should compare ourselves with Christ and we must grow unto the measure of his growth. சீயோனை பகைக்கிற யாரா இருந்தாலும் அவங்களுக்குள்ள இந்த வளர்ச்சி உண்டாகவே உண்டாகாது. Those who hate Zion will not have this growth in them. அடுத்தபடியாக Next, எபேசியர் 4:15 மற்றொரு வளர்ச்சியை குறித்து எழுதப்பட்டிருக்கு. முதல்ல தமிழ்ல வாசிங்க. in Ephesians chapter 4 verse 15, it's written about another growth. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். But speaking the truth in love may grow up into him in all things, which is the head, even Christ. கிறிஸ்துவுக்குள்ள எல்லாவற்றிலும் வளரணும். அப்படி ஒரு வளர்ச்சி இருக்குது. We have to grow in everything in Christ. We have such a growth. கிறிஸ்துவுக்குள்ள எல்லாவற்றிலும் வளரணும். We have to grow in all things in Christ. கிறிஸ்துவுக்குள்ள ஒரு பரிசுத்தம் இருக்குது. There is holiness in Christ. இயேசுவுக்குள்ள ஒரு பரிசுத்தம். There is holiness in Jesus. அந்த பரிசுத்தத்தின் வளர்ச்சி நமக்கு உண்டாகணும். And that growth in holiness we should have. இயேசுவுக்குள்ள ஒரு தாழ்மை இருக்குது. Jesus had humility. அந்த தாழ்மையின் வளர்ச்சி நம்ம ஒவ்வொருவருக்கும் உண்டாகணும். Everyone should grow to that level of humility. இயேசுவுக்குள்ள ஒரு கீழ்ப்படிதல் இருக்கிறது. Jesus had obedience. அந்த கீழ்ப்படிதலின் வளர்ச்சி நம்ம ஒவ்வொருவருக்கும் உண்டாகணும். That growth in obedience should be found in every one of us. இயேசுவுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கிறது. Jesus had faith. அந்த விசுவாசத்தின் வளர்ச்சி நமக்குள்ள உண்டாகணும். That growth in faith should be found in us. இயேசுவுக்குள்ள ஒரு தேவசித்தம் செய்யற அனுபவம் இருக்கிறது. Jesus had an experience of doing the will of God. அந்த தேவசித்தத்தின் வளர்ச்சி நமக்குள்ள உண்டாகணும். And we also should have a growth in doing the will of God like Jesus. இயேசுவுக்குள்ள ஒரு மன்னிக்கிற சுபாவம் இருக்கிறது. Jesus had the nature of forgiving. அந்த ஒரு வளர்ச்சி நமக்குள்ள உண்டாகணும். And we need a growth in that aspect also. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. As we forgive in Christ. இப்படி கிறிஸ்துவுக்குள்ள என்னெல்லாம் சுபாவம் இருக்குதோ அந்த சுபாவத்தின் வளர்ச்சி நமக்குள்ள உண்டாகணும். And all the natures that are found in Christ, we also should have a growth similar to that of Christ. ஆனா சீயோனை பகைக்கிறவங்களுக்குள்ள இந்த வளர்ச்சி நடைபெறாது. But those who hate Zion will not have this growth. வீட்டின் மேல் முளைக்கும் புல்லுக்கு ஒப்பாக அவர்கள் மாறுவார்கள். They will become like a grass upon the housetops. அது வளரும் முன் உலர்ந்து போகும். It withereth before it groweth. அதற்கு ஆவிக்குரிய பிரகாரமான வளர்ச்சியும் இல்ல,
சரீர பிரகாரமான உலக பிரகாரமான வளர்ச்சியும் இல்லை. It has no spiritual growth and also no growth in this worldly wise things. அடுத்து நமக்கு தேவையான வளர்ச்சி என்ன? What is the next growth that is required for us? 1 பேதுரு 2:3 First Peter chapter 2 verse 3. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல் திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். Verse 2 in English. As newborn babes, desire the sincere milk of the word, that ye may grow thereby. இங்கே நமக்குள்ள உருவாக வேண்டிய ஒரு வளர்ச்சியை குறித்து பேதுரு பேசுகிறார். Peter speaks of a growth that we should have here. புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல As newborn babes, திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் ஒரு வாஞ்சை. a desire of the sincere milk of the word. எதுக்காக? What for? நீங்கள் வளரும்படி. That you may grow. நீங்கள் வளரும்படி. That ye may grow. புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல As newborn babes. திருவசனமாகிய அந்த கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் ஒரு வாஞ்சை. A desire over the sincere milk of the word. சீயோனை பகைத்தால் இந்த வளர்ச்சி நமக்குள்ள உண்டாகாது. If we hate Zion, we will not have even this growth. 2 பேதுரு 3:18. 2 Peter chapter 3 verse 18. But grow in grace and in the knowledge of our Lord and Savior Jesus Christ. To him be glory both now and forever. Amen. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இங்கே 2 காரியத்துல வளர முடியாய் சொல்லுகிறார். Here he asks us to grow in 2 things. ஒன்று கிருபையிலே வளர வேண்டும். First we have to grow in grace. இரண்டாவது அவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். And second we have to grow in the knowledge of our Lord. சீயோனை பகைத்தால் நமக்குள்ள கிருபையில ஒரு வளர்ச்சி உண்டாகாது. If we hate Zion, we will not have a growth in grace. சீயோனை பகைத்து விட்டால் நமக்குள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில வளர்ச்சி உண்டாகாது. If we hate Zion, we will not have a growth in the knowledge of our Lord Jesus Christ. நான் வீட்டின் மேல் முளைக்கும் புல்லுக்கு ஒப்பாக மாறினவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். I am telling you of how people who are like the grass upon the housetops be. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே கிருபையில் வளருகிறதான அனுபவத்தை இழந்து விடுவோம். Therefore we lose the experience of growing in grace. அந்த வளர்ச்சி நமக்குள்ள உண்டாகாது. That growth will not be found in us. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். We have to grow in the knowledge of our Lord Jesus Christ. சீயோனை பகைத்து விட்டால் இயேசுவை அறிகிற அறிவில ஒருபோது வளர முடியாது. If we hate Zion, never can we grow in the knowledge of Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. கடைசியாக நாம் பார்க்கும்போது Finally, மல்கியாவின் புத்தகம் the book of Malachi, 4:2 chapter 4 verse 2. But unto you that fear my name shall the Son of Righteousness arise with the healing in his wings, and ye shall go forth and grow up as calves of the stall. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். கொழுத்த கன்றுகளைப் போல வளரக்கூடிய ஒரு வளர்ச்சி. A growth whereby we grow up as calves of the stall. இதுக்கு 2 கோணத்துல வேத வல்லுநர்கள் விளக்கம் கொடுக்கறாங்க. Biblical experts give explanation in 2 angles for this. கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்று சொன்னால், When we say grow up as calves of the stall, முதலாவது சரீரத்தில் உள்ள வியாதி சம்பந்தப்பட்ட காரியம். first of all is concerned with the sickness in the body. வியாதி இல்லாத ஆரோக்கியமுள்ள தெய்வீக ஆரோக்கியமுள்ள அல்லது தெய்வீக சுகமுள்ள ஒரு சரீரம். A body without sickness, a body which is maintaining divine health. கொழுத்த கன்றுகளைப் போல வளர்றதுன்னா என்ன? What do we mean by growing up as calves of the stall? வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு நிக்க முடியாம நடக்க முடியாம எதுவும் செய்ய முடியாம அப்படி வீக்காக பலவீனப்பட்டு போறதில்ல. Not becoming sick or weak, not able to do anything, not able to stand or sit. முதலாவது இது சரீர சம்பந்தப்பட்ட ஆரோக்கியத்தை பற்றியதா இருக்கிறது. First of all, it is concerned with the health in the body. இரண்டாவது கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள் என்பதற்கு இரண்டாவது ஒரு எபிரேய வேத வல்லுநர் கொடுத்த விளக்கம் என்னன்னு சொன்னா, உலக பிரகாரமான காரியங்கள்ல என்ன செய்வாங்க, உலகத்தார் மத்தியில கொழுத்த கன்றுகளை போல வேலை பார்க்குற இடத்துல படிக்கிற காரியம், பிள்ளைகள் படிக்கிற காரியமா இருக்கட்டும், விசுவாசிகள் வேலை பார்க்குற காரியமா இருக்கட்டும், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள்ல
அவங்க என்ன செய்வாங்க, கொளுத்த நிலவரத்துல காணப்படுவாங்க. The explanation given in the second angle for growing up as calves in the stall is that in the place where they work or study something concerned with the world, they will be healthy or strong as calves in the stall. ஒரு படிக்கிற பிள்ளை எடுத்துக்கொண்டால் 100க்கு 100 என்ன 100க்கு 100 மார்க் வாங்கி அப்படி கொளுத்த நிலவரத்தில் இருப்பது. For a child who is studying, they score 10%. பிசினஸ் பண்றவங்க, வேலை பார்க்கறவங்க எல்லாருக்கும் அதாவது உலக பிரகாரமான ஆசீர்வாதம். That is, people who work or have their own business, they are blessed in this world. இப்ப பாருங்க, தேவன் ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது, ஈசாக்கை குறித்து பார்க்கும்போது, யாக்கோபை குறித்து வாசிக்கும் போது தேவன் அவர்களை அப்படி ஆசீர்வதித்தார் என்று நாம் படிக்கிறோம். When we read about Abraham, Isaac and Jacob, we see that the Lord had blessed them much. 100க்கு 100 ஆசீர்வதித்தார். ஈசாக்கெல்லாம் 100க்கு 100 ஆசீர்வதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written that Lord blessed and Isaac had 100-fold yield. அப்ப உலக பிரகாரமான ஆசீர்வாதம், A blessing in this world. அதுல கொளுத்ததான ஒரு அனுபவம். That is also an experience of calves in the stall. அது ஒரு அர்த்தம். That is one meaning. மற்றொரு அர்த்தம், சரீர வியாதி இல்லாம, பலவீனம் இல்லாம, ஆரோக்கியமாக இருக்கிற அனுபவம். The other meaning is without sickness, without weakness and having a healthy body. இப்ப சீயோனை பகைத்து விட்டால், Therefore, if we hate Zion, உலக பிரகாரமான ஆசீர்வாதம் கிடைக்காது. they will not be blessed in the world. அதான் நேற்றைய தினத்துல பார்த்தோம், ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதம் அது உலக பிரகாரமான ஆசீர்வாதமா இருக்கட்டும், ஆவிக்குரிய பிரகாரமான ஆசீர்வாதமா இருக்கட்டும், கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று பார்க்கிறோம். That is what yesterday we saw. Be it a spiritual blessing or a material blessing for a man, it is written, the Lord blesses you from Zion. ஆசீர்வாதம் சீயோனிலிருந்து தான் புறப்பட்டு வருகிறது. Blessing proceedeth from Zion. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்ப கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்றால் அர்த்தம் என்ன? It is written, you shall grow as calves in the stall. What does that mean? அதான் சொல்றேன், சரீர பிரகாரம் உலக பிரகாரமான ஆசீர்வாதம். That is a worldly blessing. இரண்டாவது சரீர பிரகாரமான சுகம், ஆரோக்கியம். Second, health and healing in the body. இப்ப சீயோனை பகைத்து விட்டால், If you hate Zion, ஒரு மனிதன் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டு முன்னேற நினைச்சாலும், even though a man tries hard and labors to go forward in life, இல்ல உலக பிரகாரமாக ஒரு பெரிய ஸ்தானத்தில் இருக்கலாம், or he might be in a good position in this world, நிறைய கோடியா சம்பாதிச்சு வச்சிருக்கலாம், he can earn by millions. சீயோனை பகைத்த பிற்பாடு After hating Zion, அந்த ஸ்தானத்தை அவன் இழந்து விடுவான், he will lose his position. அந்த ஐஸ்வரியத்தை அவன் இழந்து விடுவான். He will lose his riches. நீங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல பிரபலமான சில ராஜாக்களை குறித்து நீங்க படித்து பார்த்தீங்கன்னா, In the Old Testament period, if you read about certain famous kings, ராஜாக்களை குறித்து சொல்றதுக்கு முன்னதாக முதல்ல ஒரு தேசங்களை குறித்து சொல்றேன். first of all, before telling about kings, let me say about a land. மிகவும் பிரபலமாக காணப்பட்ட பெரிய பெரிய பட்டணங்கள் இருந்த இடம் தெரியாமல் போயிருக்கிறது. Very great cities which were very famous once upon a time came to naught. பரலோகத்துல பூரண வடிவாய் கட்டப்பட்ட நகரம் என்று சொல்வது தேவன் வாசம் பண்ணுகிற நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற சீயோன் தான். And Zion, where God dwells, and Zion upon which we are now meditating, is perfect in beauty in heaven. பூமியில பூரண வடிவுள்ள நகரம் என்கிற ஒரு பெயர் ஒரு நகரத்துக்கு கிடைத்திருக்குமானால், கர்த்தரே சாட்சி கொடுத்திருப்பாரானால், அந்த நகரத்துக்கு பேர் தான் தீரு. And similarly, if the Lord himself has given a testimony of a city in this world which is perfect in beauty, it is Tyre. இந்த தீரு நித்திய சீயோனுக்கு ஒப்பான நகரம் அல்ல. This Tyrus is not equal to the eternal Zion. எப்படி தேவன் வாசம் பண்ணக்கூடிய நித்திய வாசஸ்தலமாகிய சீயோனுக்கு பூரண வடிவு என்று ஒரு பெயர் இருக்கிறதோ, as Zion, the eternal habitation of God, has got another name as perfect in beauty, அதுபோல பூமியில காணப்படுகிற பட்டணங்களில, நகரத்தில், அந்த சிட்டிஸ்ல பூரண வடிவு என்று தேவனால் சாட்சி பெற்ற ஒரு பட்டணம், ஒரு நகரம் தான் தீரு. and similarly, out of all the cities in the world, the one city which has received a testimony by God himself that it is perfect in beauty, it is Tyrus. எசேக்கியேல் 27ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகின்னு வாசிக்கிறோம். In Ezekiel chapter 27, in the first verse we read, the word of the Lord. 2ஆம் வசனத்துல வாசிக்கும் போது தீர்வை குறித்து கர்த்தர் புலம்ப சொல்றார். And in verse 2 we see that the Lord was asking him to lament about Tyrus. அப்ப கர்த்தர் தான் சொல்றார்.
The Lord himself has said. தீருவை பார்த்து புலம்ப சொல்றாரு. He asked him to lament for Tyrus. 4ஆம் வசனத்துல கர்த்தர் கொடுக்கிற சாட்சி என்ன? What is the testimony that the Lord gives in verse 4? எசேக்கியேல் 27:4. Ezekiel chapter 27 verse 4. Thy borders are in the midst of the sea, thy builders have perfected thy beauty. கடல்களின் நடுமையத்திலே உன் தாபரம் இருக்கிறது, உன்னை கட்டினவர்கள் உன்னை பூரண வடிவாய் கட்டினார்கள். உன்னை கட்டினவர்கள் பூரண வடிவாய் கட்டினார்கள் என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். The Lord testifies saying, thy builders have perfected thy beauty. அப்ப கற்பனை பண்ணி பாருங்க. Then imagine. கடல்களின் நடுமையத்திலே உன் தாபரம் இருக்கிறது. And there is a place in the midst of the seas. இந்த தீர்வை குறித்து நீங்க ஆழமா படிக்க போனீங்க. எசேக்கியேல் 26, 27, 28 அதிகாரம், இந்த 3 அதிகாரத்தை நீங்க தியானித்து படித்தால், If you meditate and read Ezekiel chapter 26, chapter 27 and 28, அங்கே நாம் பார்க்கிறோம் தீரு ஒரு பெரிய பிசினஸ் சென்டராக காணப்பட்டது, வியாபார ஸ்தலமாக காணப்பட்டது. and there we can see it or read about Tyrus. It was a great business center. இன்றைக்கு நம்முடைய நாட்கள்ல வல்லரசு நாடுகளாய் காணப்படக்கூடிய அநேக நாடுகள், அரபு நாடுகள், இந்த நாடுகள் எல்லாம் தங்களுடைய பொருள்களை வியாபாரம் பண்ணும்படியாக இந்த தீருவின் சந்தைக்கு போனார்கள். And when we consider the present day superpowers and also many Arabian countries, they went to the city of Tyrus to sell their wares or for merchandise. ரஷ்யாவை எடுத்துக்கொள்ளுங்க, Take Russia, கிரேட் பிரிட்டனை எடுத்துக்கொள்ளுங்க, take Great Britain, அரபு நாடுகள் எடுத்துக்கொள்ளுங்க. and consider the Arabian countries. இன்றைக்கு பிரபலமாய் காணப்படக்கூடிய வல்லரசு நாடுகள் எல்லாம் தங்களுடைய பொருள்களை வியாபாரம் பண்ணும்படியாக, விற்கும்படியாக, வாங்கும்படியாக தீருவின் சந்தைக்கு போனார்கள். And the present day superpowers went to the merchant city of Tyrus to sell their wares and buy and for trading and merchandise. எசேக்கியேல் 27 அதிகாரம் முழுவதும் நீங்க போய் படித்து பாருங்க. You can go home and read the whole chapter of Ezekiel chapter 27. இன்றைக்கு உலகத்தில் பிரபலமாய் காணப்படக்கூடிய பல நாடுகளின் பழைய பெயர்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. The old names of many famous cities of today have been given there. மேசேக், தூபால்ங்கிறதெல்லாம் ரஷ்யா உள்ள நாடுகளை பட்டணங்களை காட்டுகிறது. Meshech, மாஸ்கோ, டுபாஸ்கோ பட்டணங்களை காட்டுகிறது. Meshech and Tubal shows Moscow and Tabasco of today. தர்சீஸ் என்பது கிரேட் பிரிட்டனை காட்டுகிறது. Tarshish shows Great Britain. இப்படி அந்த அதிகாரம் முழுதும் படிச்சு பாத்தீங்கன்னா அநேக நாடுகள் தங்களுடைய பொருள்களை விற்கும்படியாகவும் அங்கிருந்து பல பொருள்களை வாங்கும்படியாகவும் தீருவின் சந்தைக்கு போனார்கள். And in this way, if you go and read this whole chapter, we can see that many nations had gone to the mouths of Tyrus to sell their weight and also to get. இப்படி கொடிகட்டி பறந்த நகரம் தான் தீரு. And in this way, Tyrus was one of the famous cities. உலகத்துள்ள பல்வேறு நாடுகள் தன்னை தேடி வரக்கூடிய அளவுக்கு கடலின் நடுமையத்திலே அதனுடைய தாவரம் காணப்பட்டது. அதை கட்டினவர்கள் பூரண வடிவாய் கட்டினார்கள். And its place was in the midst of the seas, where many nations had come seeking after it, and the builders had perfected its beauty. ஆனா அப்படிப்பட்ட தீர்வுக்கு ஆண்டவர் ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வந்தார். But God brought a judgment for such a Tyrus. என்ன நியாய தீர்ப்பு தெரியுமா? Do you know what the judgment was? உன்னை வெறும் பாறையாக்கி போடுவேன். I will make you a plain rock. மீனவர்கள் தங்களுடைய வலையை என்ன செய்வார்கள்? உன்மேல் காய போடத்தக்கதாக. So that the fisher folk spread out their nets upon you. எசேக்கியேல் 26:4. Ezekiel chapter 26 verse 26:4. And they shall destroy the walls of Tyrus and break down her towers. I will also scrap her dust from her and make her like the top of a rock. 4:5. verse 5 also. It shall be a place for the spreading of nets in the midst of the sea, for I have spoken it, saith the Lord God, and it shall become a spoil to the nations. அவர்கள் தீருவின் மதில்களை அழித்து அதன் கொத்தளங்களை இடித்து போடுவார்கள். நான் அதன் மண்ணும் அதில் இராதபடி விலக்கி போட்டு அதை வெறும் பாறையாக்கி விடுவேன். அதன் வலைகளை விரிக்கிற இடமாக சமுத்திரத்தின் நடுவிலே இருக்கும். நான் இதை சொன்னேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இன்றைக்கும் தீரு வெறும் பாறையாய் மாற்றப்பட்டு வலைகளை விரித்து காயப்படுகிற ஒரு ஸ்தலமாக காணப்படுகிறது. Even today, Tyrus is like the top of a rock and the place where the fisher folk spread their nets. ஒரு பெரிய பூரண வடிவாய் கட்டப்பட்ட நகரம். அந்த நகரம் மாத்திரமல்ல, எல்லா நாடுகளும்
பிசினஸ் பண்ணக்கூடிய வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு பிரபலமான நகரத்துக்கு இப்படி ஒரு முடிவு வர காரணம் என்ன? What is the reason for a famous city and a city which was perfect in beauty and also a trading center to come to such a level? எழுத்தின்படியான தேவாலயத்துக்கு விரோதமாக இது பெருமையாய் பேசினது. It spoke highly against the literal temple of God. எசேக்கியேல் 26:2 Ezekiel chapter 26 verse 2. Son of man, because the Tyrus had said against Jerusalem, she is broken, that was the grades of the people. She is turned unto me, I shall be replenished. Now she is laid waste. மனுபுத்திரனே, தீருவானது எருசலேமுக்கு விரோதமாக ஜனசதலங்களின் ஒளிமுக வாசலாயிருந்த நகரி இடிக்கப்பட்டதென்றும் என்னிடமாக எல்லாம் புரண்டு வரும், அது பாழாக்கப்பட்டிருக்க நான் நிரப்பப்படுவேன் என்றும் சொல்லுகிறபடினால். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. எழுத்தின்படியான தேவனுடைய ஆலயம், அந்த ஆலயத்துக்கு விரோதமாக பரியாசம் பண்ணக்கூடிய தொனியில் அதனுடைய விழுகையை விமர்சித்து என்று சொல்லி ஆலயத்துக்கு விரோதமாக, அந்த எருசலேமுக்கு விரோதமாக அது பேசின போது, because literally it spoke about the literal temple of God, mocking it, saying that it will face a downfall, and said against it. ஆண்டவர் அடுத்த வசனத்தை சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் பல ஜாதிகளை வரப்பண்ணுவேன். And in the next verse the Lord says, I will cause many nations to come up against you. முதலாவது தீருவுடைய அழிவு, இந்த பட்டணத்துடைய அழிவு நேபுகாத்நேச்சாரால் துவக்கி வைக்கப்பட்டது. First of all, the destruction for this city of Tyrus was given a beginning by Nebuchadnezzar. ஆண்டவர் உரைத்த தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்றி வைத்தது மாவீரன் அலெக்சாண்டர். And Alexander the Great fulfilled the prophecy of the Lord. கிரேக்க சாம்ராஜ்யத்தின் அதிபதியாகிய அலெக்சாண்டர் மூலமாக இந்த தீரு தேவன் உரைத்த தீர்க்கதரிசனத்தின்படி வெறும் பாறையாய் மாற்றப்பட்டது. And by Alexander the Great, the leader of the Greece empire, had fulfilled the prophecy of God against Tyrus. நீங்கள் உலக சரித்திரத்தை படித்தால் இதை விளங்கிக் கொள்ளலாம். You can read the world history to understand or know about all these. அப்ப பாருங்க, சாதாரண நிலவரத்தில் காணப்பட்ட தீரு, This Tyrus, which was very ordinary once. இந்த தீருடைய ஆரம்பம் எப்படி தெரியுமா? Do you know the beginning of this Tyrus? சாதாரண நிலவரத்தில் காணப்பட்டது. It was very simple. சாதாரண நிலவரத்தில் காணப்பட்ட தீருவை முழு உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் வியாபாரம் பண்ண வரக்கூடிய சந்தையாக, பூரண வடிவுள்ள நகரமாக மாற்றினது யார்? Who is the one who changed this ordinary Tyrus into a city which is perfect in beauty and also a trading center which was much sought after by all the cities of the world? கர்த்தர், தேவனாகிய கர்த்தர். It's Lord God. எதற்காக மாற்றினார்? Why did he change like that? தேவனுடைய ஆலயம் கட்டும்படியாக தாவீது தீர்மானித்த வேளையில், When David decided to build the temple of God, அந்த தேவனுடைய ஆலயத்துக்கு தேவையான சகல மரங்களும், தச்சர்கள், இன்னும் பல்வேறு காரியங்கள் இந்த தீரு நகரத்திலிருந்து தான் அன்றைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். From the city of Tyrus was sent all the wood and carpenters and many other things required for the building of the temple of God. நீங்கள் அதை படித்து பார்த்தா தாவீதுடைய நாட்களில் தீரு நகரத்து நபர் என்னென்ன உதவி செஞ்சான் அப்படிங்கறத நீங்க படித்து பார்க்கலாம் வேதத்துல. And in the scripture you can read and find out all the things given by the city of Tyrus to David to build the temple of God. ஆலயத்தில் உள்ள முக்கியமான வேலைகளை தீரு பட்டணத்திலிருந்து தான் செய்து முடித்தார்கள். And the important works for the temple of God were worked out in the city of Tyrus. அப்ப தேவனுடைய ஆலயத்துக்கு உதவியாய் காணப்பட்ட வேளையில சாதாரண தீருவாய் காணப்பட்டதை பூரண வடிவுள்ள தீருவாக கர்த்தர் மாற்றினார். And Tyrus, which was very ordinary or simple, when it was beginning to help that in the building of the temple of God, the Lord changed it into a city which was perfect in beauty. பூரண வடிவாய் காணப்பட்ட தீரு இப்ப அதே தேவனுடைய ஆலயத்தையும் எருசலேமுக்கு விரோதமாக பரியாசம் பண்ணின வேளையில வெறும் பாறையாக மாற்றி விட்டார். And that same Tyrus, which was perfect in beauty, once again started to mock against the temple of God and against Jerusalem, and immediately the Lord made it as a top of the rock. தீரு எழுத்தின்படியான தேவாலயத்துக்கு உதவியாயிருந்த போது கர்த்தர் உயர்த்தினார். When Tyrus was literally helping the literal temple of God, the Lord elevated it. பூரண வடிவுள்ள நகரமாய் மாற்றினார். He made it into a city which was perfect in beauty. எசேக்கியேல் 28 அதிகாரத்தில் கர்த்தர் கேட்கிறார் தீருவின் அதிபதியை நோக்கி,
In Ezekiel chapter 28, the Lord asked unto the leader of Tyrus, உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல மாற்றிக்கொண்டாய். you lifted your heart as a heart of God. இந்த வார்த்தையை கேட்கும் போதே நடுங்குகிறது. And when you're listening to that word itself, it's trembling. எசேக்கியேல் 28 அதிகாரத்திலே கர்த்தர் தீர்வை பார்த்து சொல்லுகிறார். And in Ezekiel chapter 28, the Lord says unto Tyrus, உன் இருதயத்தை தேவனுடைய இருதயத்தை போல மாற்றிக்கொண்டாலும். though thou set thine heart as the heart of God. எசேக்கியேல் 28 அதிகாரம் 2 வசனம். Ezekiel chapter 28 verse 2. Son of man, say unto the prince of Tyrus, thus saith the Lord God, because thine heart is lifted up, and thou hast said, I am a God, I sit in the seat of God in the midst of the seas, yet thou art a man and not God, though thou set thine heart as the heart of God. மனுபுத்திரனே, நீ தீருவின் அதிபதியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் இருதயம் மேட்டிமை கொண்டு நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல ஆக்கினாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல. அடுத்து 9ஆம் வசனம். Verse 9. Wilt thou yet say before him that slayeth thee, I am God? But thou shalt be a man and no God in the hand of him that slayeth thee. உன்னை கொல்லுகிறவனுக்கு முன்பாக நான் தேவன் என்று நீ சொல்வாயோ? உன்னை குத்தி போடுகிறவன் கைக்கு நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்லவே. இப்ப சாதாரண நிலவரத்தை காணப்பட்ட தீர்வை தேவனுடைய ஆலயம் கட்டப்படுவதற்கு உதவியா இருந்தது, மரங்களை அனுப்பி கொடுத்தது, மாத்திரமல்ல வேலையாட்களை அனுப்பி கொடுத்தது, அந்த ராஜா அனுப்பி கொடுத்தான் என்று சொல்லி கர்த்தர் உயர்த்தினார். Therefore Tyrus, which was an ordinary city, just because it helped in building the temple of God, sent all the necessary wood and also sent laborers for building the temple of God. Looking at this, the Lord lifted it up. எசேக்கியேல் 27 அதிகாரம் முழுதும் வீட்டில் போய் படித்து பாருங்க. Go home and read the whole chapter of Ezekiel 27. இன்றைக்கு முழு உலகத்திலும் பிரபலமாய் காணப்படக்கூடிய அரபு நாடுகள், All the famous Arabian cities of today, ஐரோப்பிய நாடுகள், and the European cities, உலகத்தின் பல்வேறு நாடுகள், and various cities in the world, இந்த தீர்வை தேடி வந்தார்கள். they came seeking Tyrus. அந்த அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி இருந்தார். To that level the Lord had lifted it up. எந்த தேவன் தன்னை உயர்த்தினாரோ, That God who lifted it up, இப்ப தீர்வின் அதிபதிக்கு என்ன வந்து விட்டது? what happened to the ruler of Tyrus? தன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல மாற்றிக்கொண்டான். He had made his heart like the heart of God. கர்த்தர் சொல்றா, நீ மனுஷன்தான். The Lord says, you are a man. உன் இருதயத்தை நீ தேவனை போல ஆக்கி கொண்டாலோ, Even though thou set thine heart as the heart of God. இன்றைக்கு பல தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்தஸ்து, பதவி, பட்டம், கோடிக்கணக்கான ஐஸ்வர்யம் வரும்போது அவர்கள் இருதயமும் கூட தேவனுடைய இருதயத்தை போல மாற்றிக்கொள்கிறார்கள். Even today when certain people of God get riches, position, education and what not, everything in this world, they change their heart as the heart of God. அதான் கர்த்தர் தீர்வின் அதிபதியை பார்த்து கேட்கிறார். That is why the Lord is asking the ruler of Tyrus, உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல மாற்றிக்கொண்டாலும் நீ தேவன் அல்ல, மனுஷன்தான். though thou set thine heart as the heart of God, yet thou art not God and a man alone. உனக்கு மரணம் வரும்போது, When death comes to you, உன்னை யாராவது கொல்ல வரும்போது, when someone comes to slay you, உன்னை கொல்லுகிறவனுக்கு முன்பாக before the slayer, நான் தேவன் என்று நீ சொல்லக்கூடுமோன்னு கேட்கிறார். he says, can you say, I am God? 9ஆம் வசனத்துல கேட்கிறார். In verse 9 he says, உன்னை கொல்லுகிறவனுக்கு முன்பாக before the slayer, நான் தேவன் என்று நீ சொல்வாயோ? will thou say, I am God? உன்னை குத்தி போடுகிறவன் கைக்கு And to the one who pierceth thee, நீ மனுஷனையே அல்லாமல் தேவன் அல்லவே. thou shalt be a man and no God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே சரியாய் கவனிங்க. Therefore listen carefully. எழுத்தின்படியான தேவாலயத்துக்கு உதவியாய் காணப்பட்ட போது அற்ப நிலவரத்திலிருந்து உன்னதத்துக்கு உயர்த்தினார். When it was helping the literal temple of God from a very vile or base state, the Lord exalted to a high position. அதே தேவாலயத்தை பகைத்தபோது, When he hated that same temple of God, அதே தேவாலயத்தை பரியாசம் பண்ணினபோது, when he derided that same temple of God, அதே எருசலேமுடைய விழுகையிலே சந்தோஷித்தபோது, and when he was happy over that fall of that same Jerusalem, உன்னதத்துல காணப்பட்டதை தரம் மட்டும் தாழ்த்தி வெறும் பாறையாய் மாற்றிவிட்டார். it was in an exalted position, but he brought it very low. வெறும் பாறையாய் மாற்றினது மாத்திரமல்ல, Not only did he make it as a top of the rock, சமுத்திரத்திலே மீன் பிடிக்கக்கூடிய மீனவர்கள் தங்களுடைய வலைகளை காயப்போடக்கூடிய, விரித்து காயப்போடக்கூடிய இடமாய் உன்னை நான் மாற்றி விடுவேன். I will change you as a place where the fisherfolk who fish in the sea spread out their nets. இனி நாம் சிந்திப்போம்.
Now let's meditate. சீயோன் எழுத்தின்படியான ஆலயம் அல்ல. Zion is not a literal temple. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்தபடி, As we read in Ephesians chapter 2, சீயோனும் எருசலேமும் ஒரு ஆலயம். Zion and Jerusalem is temple. சீயோனும் எருசலேமும் ஒரு ஆலயம். Zion and Jerusalem is a temple. எபேசியர் 2ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்கள். Ephesians chapter 2, the last 2 verses. In whom all the building fitly framed together groweth unto an holy temple in the Lord, in whom ye also are builded together for an habitation of God through the Spirit. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்ப சீயோனும் எருசலேமும் சேர்ந்து கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. Therefore Zion and Jerusalem together groweth unto a holy temple in the Lord. இது எழுத்தின்படியான ஆலயம் அல்ல. This is not a literal temple. இது நித்திய ஆலயம். It is an eternal temple. இது ஒரு தேவனுடைய விசேஷமான ஆலயம். It is a special temple of God. தேவன் விரும்புகிற ஆலயம். It is a temple which the Lord desires. விரும்பி தெரிந்து கொண்ட ஆலயம். It is a temple which the Lord desires and has chosen. என்றென்றைக்கும் தங்கியிருக்கிறதான ஆலயம். It is a temple where the Lord rests forever. அப்படிப்பட்ட சீயோனை பகைத்தால் முடிவு என்ன? And what will be the end of those who hate such a Zion? எழுத்தின்படியான ஆலயத்தை பகைத்த தீர்வை நோக்கி பார்ப்போமாக. Let us look unto that Tyrus which hated the literal temple. இன்னும் பல பிரபலமான ராஜாக்களையும் பல பிரபலமான பட்டணங்களையும் தீர்க்க தரிசனத்திலிருந்து எனக்கு எடுத்து சொல்ல முடியும். Now I can also give examples of famous kings and famous cities out of the prophecies. தீரு ஒன்றே போதும் என்று நான் நினைக்கிறேன். I think Tyrus alone is sufficient. நம்முடைய கண்களை நாம் மூடுவோமாக. Let's close our eyes. சீயோனை பகைக்கிற யாவரும், Those who hate Zion, வீட்டின் மேல் முளைக்கும் புல்லுக்கு ஒப்பாய் மாறுவார்களாக. let them be as the grass upon the housetops. வீட்டின் மேல் முளைக்கும் புல்லுக்கு ஒப்பாய் அவர்கள் மாறுவார்கள். They will become as grass upon the housetops. இது வளரும் முன் உலர்ந்து போம். It withereth before it groweth up. ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால், சீயோனாய் எருசலேமாய் மாறுவதற்கு தேவையான வளர்ச்சியையும் அடையவே முடியாது. In one word we can say that they cannot receive a growth required for Zion and New Jerusalem. நான் ஒரு தேவ ஊழியனாய் இருக்கிறேன். I am a worker of God. கர்த்தர் எனக்கு கொடுத்த சகோதரனையோ சகோதரியோ நான் பகைத்தால், If I hate the brothers and sisters that the Lord has given me, ஒரு ஊழியக்கார சகோதரனையோ சகோதரியோ நான் பகைத்தால், if I hate a worker brother or a worker sister, சீயோனாய் நான் மாறுவதற்கு எனக்கு என்னென்ன வளர்ச்சி தேவையோ அந்த வளர்ச்சியை நான் அடையவே முடியாது. all the growths that are required for me to grow up like Zion will not be there in my life. ஒரு விசுவாசி, A believer, ஒரு தேவ ஊழியனை பகைத்தால், if he hates a worker of God, தேவ ஊழியனை பகைத்தாலும் சரி, he might hate a worker of God, தேவ ஊழியனாகிய சீயோனை பகைத்தாலும் சரி, he might hate a worker of God, a Zion, அல்லது தேவனுடைய வாசஸ்தலமாகிய அந்த இடத்தை, அந்த ஸ்தலத்தை, சீயோன் என்கிற அந்த ஸ்தலத்தை பகைத்தாலும் சரி, or he might be hating that place, the habitation of God called Zion. அவர்கள் வீட்டின் மேல் முளைக்கும் புல்லுக்கொப்பாய் மாறுவார்கள். They will be like the grass upon the housetops. அது வளரும் முன் உலர்ந்து போகும். It withereth even before it groweth. அதோட அர்த்தம் கர்த்தர் சொல்றா, அதுக்கு வளர்ச்சியே இல்ல. The meaning of that is given by the Lord, that is, it has no growth at all. அடுத்த வசனத்தை நீங்க படித்து பாத்தீங்கன்னா, If you read the next verse, வளர்ச்சி இருந்தா தானே அறுக்க முடியும். only if there is a growth, we need a mower to cut it down. அடுத்த வசனத்தை வாசிங்க. Read the next verse. Therewith the mower filleth not his hand, nor he that bindeth sheaves his bosom. அறுக்கிறவன் அதனால் தன் கையையும் அரிகளை கட்டுகிறவன் தன் மடியையும் நிரப்புவதில்லை. இப்ப வளர்ச்சி இருந்தா தான் அறுக்க முடியும். Only if there is a growth we can cut it. மடியை நிரப்ப முடியும். We can fill our bosom. இப்ப வளர்ச்சி இல்ல. There is no growth. அறுக்க வேண்டிய அவசியம் இல்ல. No need for cutting. மடியை நிரப்ப வேண்டிய அவசியம் இல்ல. No need for filling the bosom. அதுக்கு இன்னும் பல ஆவிக்குரிய சத்தியங்கள் இருக்கிற அந்த வசனத்துக்கு. There are many other spiritual truths for this verse. அந்த நாட்கள்ல இப்படி ஒரு விளைச்சல் நடந்து அறுக்கும்போது, In those days, after a growth, when there is a harvest, அப்படி விதைத்து அந்த அறுக்கக்கூடியவங்களை பார்த்து வழிபோக்கர்கள் வாழ்த்துவாங்களாம். and when they go for a harvest, the passers-by will be greeting them. பிளஸ் பண்ணுவாங்க. They will be blessing them. நல்ல முறையில் விளைச்சல் வந்து நல்ல ஆதாயம் கிடைத்து நல்ல லாபம் கிடைத்து நல்ல முறையில் அது போய் பயன்படணும்.
And if the yield is good and the harvest is good, they'll say you will have to sell it off, and that money should be used in a good way. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்திக்குள்ள வழிபோக்கர் வாழ்த்துகிற ஒரு அனுபவம் இருந்தது. In those days there was an experience of the passers-by greeting one another. அப்ப அறுக்க வேண்டிய சூழ்நிலை இல்லாவிட்டால் வழிபோக்கர் வாழ்த்த வேண்டிய அவசியமே இல்லை. When there is no need for a person to cut it down, there is also no need for passers-by to greet them. அந்த சங்கீதத்தினுடைய கடைசி வசனம். That is the meaning of the last verse of that psalm. வழிபோக்கர் உன்னை வாழ்த்த மாட்டார்கள். The passers-by will not greet you. அப்படிதான் இருக்குது. Is it not so? Neither do they which go by say, the blessing of the Lord be upon you. We bless you in the name of the Lord. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக, கர்த்தரின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிபோக்கர் சொல்லுவதும் இல்லை. அதுக்குரிய சந்தர்ப்பமே வர்றதில்லை. Chance does not come for that. ஏன்னா அறுவடை இருந்தா தான் இந்த வாழ்த்துதல் வரும். Only if there is a harvest, such greetings will come. அறுவடைக்கு வாய்ப்பே இல்லை. There is no chance for a harvest. ஏன்னா வளர்ச்சியே இல்லை. For there is no growth. உலர்ந்து போச்சு. It's withered away. எல்லாம் முடிந்து விட்டது. Everything is over. சீயோனை விரும்புவோமாக. Let us desire Zion. சீயோனை இச்சிப்போமாக. Let us lust Zion. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை நீங்கள் சீயோனுக்கு அனுப்புகிறீர்களோ இல்லையோ? You might send your children to Zion or not, whom the Lord has given you. ஒவ்வொரு வாலிப சகோதரனும் சகோதரியும் சீயோனை இச்சிப்பானாக. Let every young brother and young sister desire and lust Zion. ஒவ்வொரு விசுவாசி சகோதரனும் சகோதரியும் சீயோனை இச்சிப்பார்களாக. Let every believer brother and believer sister lust Zion. ஒவ்வொரு தேவ ஊழியரும் அந்த சீயோனை இச்சிப்பார்களாக. Let every worker of God lust that Zion. அதனுடைய விசேஷம் என்ன தெரியுமா? Do you know its speciality? அதனுடைய மகிமை என்ன தெரியுமா? Do you know its glory? அதனுடைய மேன்மை என்ன தெரியுமா? Do you know its greatness? அந்த சராசரங்களை வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வத்தையும் படைத்த தேவனாகிய கர்த்தர் என்றென்றைக்கும் தங்கும்படியாய் விரும்பி இச்சித்து தெரிந்தெடுத்த சீயோன். That Zion which the Lord God, creator of the whole universe, the one who created heaven and earth, has chosen us, desired it and lusted to have it as its habitation. சர்வத்தையும் படைத்த தேவன் விரும்புவார் என்று சொன்னால் அந்த சீயோன் எவ்வளவு மகிமை உள்ளதா இருக்கும். And if that God who has created everything desires the Zion, look at how glorious it will be. அதான் பூரண வடிவு. That is perfect in beauty. அழகின் பூரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written perfect in beauty. அழகின் பூரணம் தான் சீயோன். Zion is perfect in beauty. இந்த உலகத்துள்ள எந்த பட்டணத்தையும் அழகின் பூரணம் என்று நம்மால் சொல்ல முடியாது. We cannot call any city in this world as perfect in beauty. சொல்லக்கூடிய ஒரு பட்டணம் இருந்தது. There was a city which was called like that. அதை குறித்து தான் தியானித்தோம், தீரு. We meditated about that. That city was called Tyrus. ஆனா இன்றைக்கு நம்முடைய நாட்களில் தீருவின் நிலவரம் என்ன? But today what is the state of that Tyrus? வெறும் பாறை. It's the top of a rock. வலைகளை விரித்து காய போடக்கூடிய ஒரு வெறும் பாறை. It's the top of a rock where spreads or nets are spread out. ஆனால் நித்திய சீயோன் அப்படியா? But is the eternal Zion like that? இல்லை பிரியமானவர்களே. No, dearly beloved. அது அழகின் பூரணம். It's perfect in beauty. சீயோன் என்றால் என்ன? What is Zion? அது அழகின் பூரணம். It's perfect in beauty. அது பிரகாசத்தின் பூரணம். It's perfect in அது brightness. மகிமையின் பூரணம். It's perfect in glory. அது தேவனுடைய பூரணம். It's the perfection of God. ஓ, தேவன் என்றென்றைக்கும் தங்கி இருக்கிற இடம். That's the rest of God forever. அந்த இடத்தை நாம் வாஞ்சிப்போமாக. Let us desire that place. நான் ஏன் வாஞ்சிக்க வேண்டும் என்று ஒரு விசுவாசி கேட்க வேண்டாம். Let not a believer ask, why should I desire it? நான் ஏன் விரும்ப வேண்டும் என்று ஒரு கிறிஸ்தவன் கேட்க வேண்டாம். Let not a Christian ask, why should I desire it? ஓ, ஆபிரகாம் அதற்காக காத்திருந்தான். Abraham waited for that. தூரத்திலே அதை கண்டான். He saw it afar off. அதை நம்பினான். He was persuaded of அதை it. அணைத்துக் கொண்டான். He embraced it. இந்த உலகத்துள்ள எல்லா தேசத்தை பார்க்கலும் அதை விரும்பினான். Above all the lands or cities in this world, he desired it. இன்றைக்கு अनेகர் சீயோன் என்று ஒன்று இருப்பதை நம்புவதில்லை. Today many do not believe that there's a place called Zion. இன்றைக்கு முழு உலகத்துல பிரபலமான எத்தனையோ பிரசங்கிகள் இருக்காங்க. Today there are so many popular evangelists in this world. இப்ப நம்முடைய சத்தியம் நம்முடைய சபையை தவிர பிரபலமான எத்தனையோ சபைகள் இருக்கிறது. Other than our church and our truth, there are many other popular churches in the world. ஆனா சீயோனை விரும்புறது இல்ல.
but they do not desire Zion. கனம் பொருந்தின பாஸ்டர் ஏசி தாமஸ் அவர்கள் ஒரு முறை அமெரிக்காவுக்கு போன வேளையில், Our honorable pastor, Pastor A.Z. Thomas, once when he went to America, அமெரிக்காவிலே பிரபலமான ஒரு சுவிசேஷகர் பாஸ்டர் ஏசி தாமஸ் அவர்களை வந்து சந்தித்தார். a popular evangelist met Pastor A.Z. Thomas in America. அவர் மரித்தோரை அநேகர் எழுப்பியிருக்கிறாராம். He had brought back many dead people to life. உலகத்தின் பல்வேறு இடங்களில் போய் சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார். He had gone to many places in this world to evangelize. அப்ப அவரிடத்திலே ஒருவர் போய் சொன்னாராம், At once that person came to pastor and said, இந்தியாவிலிருந்து ஒருவர் வந்து சுவிசேஷ அறிவிக்க அமெரிக்கா வந்திருக்கிறார். a person has come from India to evangelize in America. நான் அவரை சந்திக்க வேண்டும் I have to meet him. என்று போய் சந்தித்தாராம். And saying so, he met him. அப்போது நம்முடைய பாஸ்டர் ஏசி தாமஸ் அவர்களை பார்த்து அவர் கேட்டாராம். Then looking unto our pastor A.Z. Thomas, he asked, சற்று பெருமையோடு அவர் சொல்லியிருக்கிறார், and with haughtiness he said, நாங்கள் முழு உலகத்திலும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். we are going throughout this world to evangelize. பணம் பொருள் எல்லாம் கொடுத்து அறிவிக்கிறோம். We give the people money and all material benefits before we are evangelizing. எத்தனையோ மரித்தோரை எழுப்பி இருக்கிறேன். I have brought back many dead people to life. நீங்கள் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவில் வந்து சுவிசேஷம் அறிவிக்க வந்திருக்கிறீங்களே. But now you have come from India to America to evangelize. அப்போது பாஸ்டர் ஏசி தாமஸ் அவர்கள் மிகுந்த மனத்தாழ்மையோடு அவரை பார்த்து கேட்டாராம். Then with great humility of mind, Pastor A.Z. Thomas asked him, நீங்கள் முழு உலகத்திலும் போய் சுவிசேஷம் அறிவிக்கலாம். you might go throughout the world to gospelize. மரித்தோரை எழுப்பலாம். You can bring back many people to பிசாசுகளை life. துரத்தலாம். You can ostracize. உங்களுக்கு தெரியாத ஒரு சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு இந்தியாவிலிருந்து கர்த்தர் என்னை இந்த அமெரிக்காவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். The Lord had brought me from India to America with the gospel that you do not know. அது என்ன சுவிசேஷம் என்று கேட்டார். He asked, what is that gospel? அப்போ நம்முடைய பாஸ்டர்கள் கேட்டாராம், சியோன் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? Then our pastor asked, do you know what Zion is? அப்போ அவர் கேட்டார், what Zion? Where Zion? Where is Zion? And he said, what Zion? Where is Zion? Zionனா என்ன? எங்க இருக்குது? எந்த Zionனை பத்தி சொல்றீங்க? What is Zion and where is Zion and about which Zion are you speaking? அப்போதான் பாஸ்டர் ஏசி தாமஸ் அவர்கள் சொன்னாராம், Then Pastor A.Z. Thomas said, அமெரிக்காவுக்கு மாத்திரமல்ல, not only to America, முழு உலகத்துக்கும் அறிவிக்கக்கூடிய so that we might proclaim throughout the whole world ஜெய ஜீவியத்தின் சுவிசேஷம், a gospel of victorious life, மகிமையின் சுவிசேஷம், a gospel of glory, சியோனின் சுவிசேஷம், a gospel of Zion. அதை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். Our Lord God has given us. அதை அறிவிக்க முடியாகத்தான் கர்த்தர் என்னை இங்கு அனுப்பி இருக்கிறார். To proclaim that the Lord has sent me here. இன்றைக்கு அப்படித்தான் அநேக சபைகளுக்கு சியோன் என்றால் என்னவென்றே தெரியாது. Today that is the case of many churches, for they do not know anything about Zion. ஆனால் அருமையானவர்களே, ஆபிரகாமுக்கு தெரிந்தது. But dearly beloved, Abraham knew it. தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்களுள்ள நகரத்துக்காக அவன் காத்திருந்தான். He looked for a city with foundations, whose builder and maker was God. அதை நம்பினான். He was persuaded. முதல்ல தூரத்தில் அதை கண்டான். First he saw it afar off. அதை நம்பினான். He was persuaded. இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்பிக்கை இல்ல. Today many people of God do not have that belief. சியோன் மேல நம்பிக்கை இல்ல. They do not have a belief over Zion. சியோன் என்று ஒரு இடம் இருக்கிறதா? Is there a place called Zion? நம்பிக்கை இல்ல. No hope. ஒரே ஒரு முறை Only once. நம்முடைய கண்களை தேவன் இந்த வேளையிலே திறப்பாராக. Let God open our eyes. அன்றைக்கு ஆபிரகாமுடைய கண்களை திறந்த தேவன், The Lord who opened the eyes of Abraham the other day. தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரம் உள்ள நகரம், அதான் அந்த அஸ்திவாரம் உள்ள நகரம் தான் சியோன். And the city with foundations, whose maker and builder was God, is Zion. அந்த நகரம் புதிய எருசலேம். That city is New Jerusalem. அந்த புதிய எருசலேமுடைய அஸ்திவாரம் தான், அந்த புதிய எருசலேம் என்கிற நகரத்தினுடைய அஸ்திவாரம் தான் சியோன். Zion is the foundation of that city called the New Jerusalem. அருமையானவர்களே, Dearly beloved, நம்முடைய கண்கள் திறக்கப்படட்டும். let our eyes be opened. பிதாவை நோக்கி நான் கெஞ்சுகிறேன். I beseech the Father. அன்றைக்கு தீர்க்கதரிசி தன்னுடைய வேலைக்காரனுக்காக ஜெபித்தார். And on the other day, the prophet prayed for his servant. அந்த மலையை சுற்றிலும் அந்த பர்வதத்தை சுற்றிலும் சத்துருக்கள் ராணுவம் சூழ்ந்திருந்தது. The army had compassed the mountain on the other day. தீர்க்கதரிசியுடைய வேலைக்காரன் பயந்தான். The servant of the prophet feared. அப்போ தீர்க்கதரிசி ஜெபிக்கிறார். Then the prophet prayed, ஆண்டவரே, இவன் பார்க்கும்படி உன்னுடைய கண்களை திறந்திரலும். Lord, open his eyes that he may behold. கர்த்தர் உன்னுடைய கண்களை திறந்தபோது, When the Lord opened his eyes, அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் அந்த பர்வதத்தை சுற்றி தங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதை கண்டான்.
he was able to see fiery chariots and fiery horses round about the mountain as a protection for them. நான் பரலோகத்தை நோக்கி கெஞ்சுகிறேன். I beseech the heavens. ஓ அக்னிமயமான ரதத்தையும் குதிரையும் பார்க்கும்படியாக கண்கள் திறக்கப்பட வேண்டாம். Let not our eyes be open to see only those fiery chariots and fiery horses. சியோனை பார்க்கும்படியாக. So that we might see Zion. சியோனை பார்க்கும்படியாக. So that we might see Zion. நம்முடைய கண்கள் திறக்கப்படட்டும். Let our eyes be open. நம்முடைய கண்கள் திறக்கப்படட்டும். Let my eyes be open. ஆபிரகாமுடைய கண்களை திறந்த தேவனாகிய கர்த்தர். Oh Lord God who opened the eyes of Abraham. சீயோனை பார்த்தபோதுதான் When he saw Zion. நான் இந்த உலகத்துக்கு அந்நியன். I am a stranger to this world. நான் இந்த உலகத்துக்கு அந்நியன். I am a stranger to this world. நான் ஒரு பரதேசி. I am a pilgrim. நான் ஒரு கூடாரவாசி. I am a tabernacle dweller. அப்படிப்பட்ட தியாக ஜீவியம் செய்ய முடிந்தது. He was able to lead a sacrificial life. தன்னுடைய பிள்ளைகளையும் பக்தியிலே வளர்க்க முடிந்தது. He was able to bring up his children in a godly way. சீயோனை விரும்புவாயாக. Desire Zion. சீயோனை இச்சிப்போமாக. Let us lust Zion. சீயோனை நோக்கி பார்ப்போமாக. Let us look unto Zion. தூரத்திலே பார். Look afar off. அந்த மகிமையேறிய நகரத்தை நாம் பார்க்கலாம். And we can see that glorious city. தரிசனத்திலே கர்த்தர் நமக்கு காட்டி கொடுப்பார். The Lord will show that to us in a vision. அதை நாம் நோக்கி பார்க்கும்போது, when we look unto it, அதை நாம் விரும்பும்போது, when we desire it, அப்போதுதான் ஒரு தியாக ஜீவியம் நமக்குள்ள உருவாகும். only then will a sacrificial life be developed in us. அப்போது மாத்திரமே இந்த உலகத்துக்கு அந்நியனாய் நாம் ஒவ்வொருவரும் மாறுவோம். Only then will we become strangers to this world. அப்போது மாத்திரமே இந்த உலகத்துக்கு பரதேசியாய் நாம் ஒவ்வொருவரும் மாறுவோம். Only then we will become pilgrims to this world. அப்போது மாத்திரமே எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா ஐஸ்வரியமும் இருந்தாலும் இந்த உலகத்துல ஒன்றுமில்லாதவர்களாய் ஜீவிப்போம். Only then, even though we are blessed much and have all riches, we will live as though we have nothing in this world. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு தூர பார்வை நமக்கு கிருபையாய் கொடுப்பாராக. May the Lord graciously give us a far-sighted vision. சீயோன் சீயோன் சிகரம், சீயோன் தூய்மையின் சிகரம், எருசலேம் பரமநகரம், ஏகுவோம் என்றென்றும் வாழ்வே. எருசலேம் பரமநகரம், ஏகுவோம் என்றென்றும் வாழ்வே. நகரத்தின் மூலைகள் மகிபனேசு, நானிலும் எங்கும் அவர் ஒளி வீசுதே. சீயோனை பணிந்த தேவாதி தேவன்